சித்தபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पतये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमन परम भागवतान स्मरामि। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நாம் விஸ்வாமுத்திர பிரம்ம ரிஷியானது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படியாப்பட்ட வசிஷ்டருக்கும் விஸ்வாமுத்திரருக்கும் ஏற்பட்ட சண்டையும் பார்த்தோம். அதற்கு பிறகு வசிஷ்டர் வாக்காளியே பிரம்ம ரிஷியா என்று இதில் சந்தேகமே இல்லை, நீங்கள் பிரம்ம ரிஷி தான் என்று வசிஷ்டரே ஒத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட பிரம்ம ரிஷியாகிய விஸ்வாமுத்திரருடைய சரித்திரத்தை நீண்ட நேரமாக சதானந்தர் சொல்லி கொண்டிருந்தார். ராம லக்ஷ்மணர்களும் அங்கே ஜனக மகாராஜாவும் அவருடைய சபையில் இருந்த அத்தனை பேரும் விஸ்வாமுத்திரருடைய புண்ணிய சரித்திரத்தை கேட்டு ஆனந்தப்பட்டார்கள். இது மாதிரி மகான்களுடைய பகவானுடைய சரித்திரத்தை காட்டிலும் மகான்களுடைய பெருமைகளை கேட்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். எவ்வளோக்கு எவ்வளோ மகானுடைய சரித்திரங்களை கேட்குறோமோ அப்போ தான் வாழ்க்கையில் அவர்கள் எப்படிலாம் இன்னைக்கு விஸ்வாமுத்திரருடைய பேர் சகல உலகங்களிலும் பிரசித்தமாக இருக்கிறதுனா விஸ்வாமுத்திரருடைய பேர். அப்போது அவர் எப்படியாப்பட்ட மகாத்மா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மகாத்மாவை பற்றி பேசும்பொழுது அந்த மகாத்மாவுடைய தபஸில் நமக்கு 16ல் ஒரு பங்கு நமக்கு கிடைக்குமா. அது மாதிரி தான் மகான்களுடைய கதைகள்லாம் பேசுகிறது அவ்வளோ விசேஷம். அப்போது ராம பக்தி பகவானிடத்தில் பக்தி உண்டாகணும்னா மகான்களுடைய கதைகளை இந்த பாலகாண்டத்தில் இந்த கொஷிக வம்சத்தினுடைய பார்த்தா அந்த பதிவரதைகளாகிய 100 பெண்களுடைய பெருமைகளையும் அப்போல்லாம் பார்த்தா சகர மன்னனுடைய பெருமைகளும் அந்த ராஜாக்கள்லாம் புண்ணியாத்மாக்கள். சாதாரண அவர்கள்லாம் போகிகளாக இல்லை, யோகிகளாக வாழ்ந்தார்கள். சூரிய வம்சத்து ராஜாக்களே போகிகளாக இல்லாமல் யோகிகளாக வாழ்ந்தார்கள் எல்லாமே. அப்போ அந்த சகரனுடைய சரித்திரம், அந்த அம்சுமான், பகீரதன், திலீப போன்ற அந்த மகாத்மாக்களுடைய சரித்திரம், அந்த பேர்களை சொன்னாவே நாமெல்லாம் பவித்திரம் அடைவோம். ஏன்னா ஹரிச்சந்திர வம்சம் இல்லையா, எல்லாம் பவித்திரமானவர்கள், சத்தியசந்தர்கள் எல்லாமே, தர்மாத்மாக்கள் எல்லாமே. அப்படியேப்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரங்களை பார்த்துட்டு வரோம் நம்ம பாலகாண்டத்தில். இப்படியேப்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரங்களை நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம மனசு உன்னத ஸ்திதி அடையும் அப்படின்னு அவருடைய தூய நடத்தைகள், அந்த நன்னடத்தைகளை நம்ம பார்க்குறோம். அப்போது அதில் ஆண்கள் பெண்கள் அந்த பாருங்கள் எப்படியாப்பட்ட ராமருடைய பெருமையும் அங்கங்கே பார்க்குறோம். மாரேச சுபாக வதம் பண்ணுறது, அகல்ய சாப மோஷனம் பண்ணது அப்படின்னு பகவானுடைய பெருமைகளையும், அப்போ வாமன அவதாரம், அமிர்த மதனம் போன்ற பகவானுடைய பெருமைகளையும் நாம் இந்த பாலகாண்டத்தில் பார்க்குறோம். அங்கங்கே பார்த்தா தேவர்களுடைய பெருமையும், ஸ்கந்த ஜனனம், சிவனுடைய காமதகனம், அதுபோல் எல்லாம் பார்க்குறோம். மகான்களுடைய பகீரதன் போன்ற மகாத்மாக்களுடைய புண்ணியச்சரித்தம், புண்ணிய தீர்த்தங்களுடைய மகிமைகளை பார்த்தோம். கங்கை போன்ற புண்ணிய தீர்த்தம், கங்கையினுடைய மகாத்மியத்தை விஸ்தாரமாக பார்த்தோம். அப்போ அந்த புண்ணிய தீர்த்தங்களோட மகிமை, மகான்களுடைய பெருமை,
எல்லாத்தையுமே நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? ஒரு தந்தை சொல்வதற்காக 60,000 புத்திரர்களும் பூமியை தோண்டி கஷ்டப்பட்டு போய் தாங்கள் மரணமும் அடைந்தார்கள். எதுக்காகனா சகர மன்னனுடைய உத்தரவை முன்னிட்டு தந்தை சொல்மிக்க மந்திரமிகள் என்ன பிதிர்வாக்கிய பரிபாலனம் செய்வதற்காக பூமியை தோன்றினார்கள். அந்த சகரபுத்திரலால் தோன்றப்பட்டதுனால நீ சாகரம் என்று புகழ் பெற்றதாக நம்ம இந்த சமுத்திரத்தை பார்க்கிறோம். சாகரம்னா இந்த கடலை தோற்றுவித்தவர்கள் யாருன்னா சகரபுத்திரர்களாகிய 66 புத்திரர்கள். அப்போ இத்தனை கதைகளை நம்ம பார்த்துன்னு வரணும்னா அவ்வளோ எப்படி அப்பானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படி போய் பூமியெல்லாம் தோன்றி போய் அந்த யாக குதிரையை கண்டுபிடிப்பதற்காக அப்படி போனார்கள் என்றால் அவரெல்லாம் சாதாரணமானவர்களாம். அந்த 60,000 புத்திரர்களும் அப்படி இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் அம்சுமான் போய் குதிரையை கொண்டு வந்து யாகம் நடத்தி அதுக்கப்புறமா பித்ரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக தவம் செய்து 30,000 வருஷமாக தவம் பண்ணி ஆனால் முடியாத பொழுது அம்சுமானுடைய புள்ள திலீபனுடைய புள்ள அப்புறமா பகீரதன் அப்புறமா அந்த பகீரதன் தான் அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வருகிறார். எல்லாமே இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் சாதாரணமான மகா புண்ணியாத்மாக்கள் எல்லாம் மகாத்மாக்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் மக்களுக்காக உலகத்துக்காக வாழ்ந்தார்கள் அவர்கள்லாம். பகவான் அதாவது தர்மத்துக்காக வாழ்ந்த சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள்லாம் யாருமே சாதாரணமானவர் கிடையாது. அதனால் இந்த பாலகாண்டத்தை படிக்கும்போது இப்படியாப்பட்ட புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரங்களை படிக்கிறோம். பகவானுடைய பெருமைகளை பார்க்குறோம். பகவானுடைய அமிர்த மதனம் வாமனதம் லீலையெல்லாம் அப்படியே சுருக்கமாக பார்த்தோம். அதே சமயத்தில் மருத்துக்களுடைய உற்பத்தியும் பார்த்தோம். இதில் மருத்துக்களுடைய பெருமைகள் பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா தேவருடைய பெருமைகளையும் பார்த்தோம். அப்புறம் நதிகளுக்குள் சிறந்ததாகிய கங்கையினுடைய மகாத்மியத்தை நம்ம பார்த்தோம். அப்புறமா தமசா நதியினுடைய பெருமை பார்த்தோம். சரைய நதியினுடைய பெருமை பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம். அந்த புண்ணிய தீர்த்தங்களை பற்றி பாராயணம் பண்ணியிருக்கோம். புண்ணிய தீர்த்தங்களை பற்றி பேசியிருக்கோம். புண்ணியாத்மாக்கள் ஆகிய மகான்களுடைய அந்த சூரிய வம்சத்து ராஜாக்களே மகாத்மாக்கள் புண்ணியாத்மாக்களுடைய பெருமை பேசுகிறோம். அப்புறமா விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர் போன்ற இந்த புண்ணியாத்மாக்களுடைய இந்த மகாத்மாவுடைய சரித்திரங்களையும் நம்ம பார்க்குறோம். எவ்வளவும் இந்த பாலகாண்டத்தில் இருக்குது. இந்த பாலகாண்டமே எவ்வளோ புனிதப்படுத்தக்கூடிய ஒரு கதைகள் நிறைஞ்சதாக இருக்கிறது. எல்லாமே சாதாரணமான கதைகள் இல்லை. எல்லாமே நம்ம பாவங்களை போக்கக்கூடிய கதைகளாக இருக்குது. அகல்யனுடைய பாவத்தை பகவான் ராமநாமத்தை ஜபிச்சதுனால ராமரை தியானம் செய்து கொண்டிருந்தால் அகல்யனுடைய பாவங்கள் நீங்க பெற்றதாக இருந்தது. இப்போ இவ்வளவும் பார்த்துன்னு வரோம் இல்லையா? இத்தனையும் பார்த்து நம்ம இந்த கதைகள்லாம் பார்த்துன்னு வரோம். துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறதையும் பார்த்தோம். ராமச்சந்திரமூர்த்தி தாடகை மாரிசல் சுபாகு போன்றவர்களை வதம் செய்து துஷ்ட நிக்கிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் அப்படிப்பட்ட ரிஷிகள் அந்த சித்தாசிரமத்தில் உள்ள ரிஷிகளை காப்பாற்றினதும் அதே சமயத்தில் தர்மத்தை நிலைநாட்டதும் அந்த யாக தர்மத்தை லோகக்ஷேமத்துக்காக செய்யக்கூடிய அந்த யாகங்கள் அந்த தர்மத்தை நிலைநாட்டினதையும் நம்ம பார்த்தோம். இத்தனையும் இந்த பாலகாண்டத்தில் இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். அடுத்தது அப்படியேப்பட்ட மகாபுருஷனாகிய சாக்ஷாத் நாராயணனே அந்த ராமச்சந்திரமூர்த்தியாக அவதரித்து இத்தனை காரியங்களும் செய்திருக்கிறார். இந்த பாலகாண்டத்தில் பார்த்துருக்கோம். இந்த புண்ணியாத்மாக்களுடைய சரித்திரங்களை பார்த்துருக்கோம். புண்ணிய நதிகளுடைய சரித்திரத்தையும் பார்த்தோம். அப்படியேப்பட்ட அந்த சூரிய வம்சத்தில் தோன்றின அப்படி ராமச்சந்திரமூர்த்தியுடைய பெருமையை பார்த்தோம். அடுத்தது ஜனக மகாராஜனுடைய பெருமையை நம்ம பார்த்தோம். ஜனக மகாராஜாவே ராமரை புகழ்ந்து வரவேற்கிறார். அப்புறம் விஸ்வாந்தருடைய பெருமையை கேட்கிறார். அப்படிப்பட்ட ஜனக குலத்தில் பிறந்த ஜானகி ஆகிய சீதையினுடைய பெருமையை நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மகாபுருஷனாகிய ராமச்சந்திரமூர்த்திக்கு சாக்ஷாத் மகாலட்சுமியே நாராயணநகர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இப்போது மகாலட்சுமி ஆகிய சீதையை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த ஜோடின்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சீதையினுடைய மகிமையை நம்ம அப்படியேப்பட்ட பகவானையே கணவனாக அடையிறதுக்கு அந்த அம்மா எப்படிப்பட்ட பெருமை பெற்றவளாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். பகவானே கணவனாக அடையிறதுக்கு அந்த அம்மா எப்படியாப்பட்ட மகிமை உடையவளாக இருக்கணும்னா அப்படியேப்பட்ட பதிவிரதை சீதை. இந்த பதிவிரதைகளுக்குள் சிரோமணியாக திகழக்கூடியவள் அப்படியேப்பட்ட சீதை.
அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை சதானந்தர் சொன்னார், கேட்ட பிறகு சந்தியாவந்தன் சாயங்காலம் நெருங்கிடுச்சு, கதை முடிந்த பிறகு சாயங்காலம் நெருங்கின உடனே ஜனக மகாராஜா என்ன பண்ணுறார், அவர் சந்தியாவந்தனெலாம் பண்ணணும், நீங்கள் காலையில் மறுபடியும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரோட உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் கிளம்பிட்டார் இல்லையா. அதற்கு பிறகு அவர்கள் தங்கியிருந்தார்கள். நம்ம ராமலட்சுமணர்களுக்கெல்லாம் ஒரு தனி அறைகள் ஏற்பாடு செய்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த வசதிகள், ஏன்னா சக்கரவர்த்தி குமாரர்கள், அவங்களுக்கு சரியான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஜனக மகாராஜா. அதே சமயத்தில் வில்லை பார்க்க தான் வந்திருக்காங்க, சிவதனுஷை பார்ப்பதற்காக தான் ராமலட்சுமணர்கள் வந்திருக்காங்க. அந்த ஜனக மகாராஜாவுடைய அந்த விதேக தேசத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் அவர்கள் அங்கேயே தங்கினார்கள். காலையில் ஜனக மகாராஜா என்ன பண்ணுறார், நித்திய கர்மங்கள்லாம் முடிச்சுட்டு யாக காரியங்களையும் முடிச்சுட்டு, ஏன்னா யாக தீட்சை பெற்று கொண்டிருக்க இன்னொரு 12 நாள் யாகம் நீடிக்கும். அப்போது தேவரெல்லாம் நேரில் ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார் இல்லையா ஜனக மகாராஜா. அதனால் இந்த யாக காரியங்களையும் முடித்துட்டு அப்பப்போ இவங்களையும் கவனிக்கணுமே, விருந்தினர்களாக வந்திருக்கிறார்களே, சாக்ஷாத் ராமலட்சுமணர்கள் வந்திருக்காங்க, தசரத சக்கரவர்த்தி குமாரர்கள் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பிரம்ம ரிஷியாக விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், அவர்களையும் போய் உபசரிக்கணும் இல்லையா. அப்போது வந்து பார்க்குறார். அப்போ ராமலட்சுமணனுடன் விஸ்வாமித்திரரை யாகசாலைக்கு அழைப்பித்து, வாங்க சுவாமி யாகசாலைக்கு வாங்க அப்படி பார்க்கணும்னு சொல்லி அவங்கள விதிப்படி பூஜித்தார். பிறகு மகரிஷி, நான் தங்களுடைய ஊழியன், என்ன செய்யட்டும் கட்டளையிடுங்கள் என்றார். யார்? ஜனக மகாராஜா சொல்கிறார், நான் உங்களுக்கு சேவகன் சுவாமி. எப்படிப்பட்ட மகாத்மா விஸ்வாமித்திரர், கடுமையான தபசனால் பிரம்ம ரிஷியாக ஆயிருக்காருன்னா, சாதாரண விஷயமா காயத்ரியை உண்டு பண்ணினவர் அவர் தான். அப்படியேப்பட்ட மகா மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர், ராஜாவாகவும் இருந்திருக்கிறார். ஜனக மகாராஜா போல தன்னை போன்ற ராஜாவாகவும் இருந்திருக்கிறார், அதே சமயத்தில் ரிஷியாகவும் மாறியிருக்கார். அப்படின்னா சாதாரண விஷயமா 2 அனுபவங்களும் அவருக்கு இருக்குது. அதனால் தெரியும். அப்படியேப்பட்ட மகாத்மா தன் வீட்டுக்கு வரவு தன்னுடைய நன்மையாக கருதுகிறார். ராமலக்ஷ்மணர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்த போதே விஸ்வாமித்திரர் தோன்றினார். அப்போது இப்போ தசரதருக்கு மங்களம், பிள்ளைக்கு கல்யாணம் 12 வயசு ஆயிடுச்சான், அதுக்குள்ளே பிள்ளைக்கு வயசாகிடுச்சான், அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு கவலைப்படுறார் தசரத சக்கரவர்த்தி. அந்த சமயத்தில் பார்த்து கௌசிகர் விஸ்வாமித்திரர் அங்கே தோன்றினார். அப்போ பார்த்தா இவங்களுக்கு சேஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் ராம லக்ஷ்மணரை அழிச்சும் போகிறாரு. பாருங்கள், இப்போ தசரதருக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த மங்களத்தை அவர்கள் வீட்டிலையும் ஒரு மங்கள காரியம் ஏற்பட போகிறது. என்னென்னா விஸ்வாமித்திரருடைய வரவுனால ராமலட்சுமணன் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதுக்காக தான் அழிச்சும் போகிறார். அதே சமயத்தில் ஜனக மகாராஜாவுக்கும் பார்த்தா சீதை மனம் முடிப்பதற்கு ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதாவது என்னென்னா, சிவபெருமானுடைய பிரசாதமாக கொடுக்கப்பட்ட சிவதனுசை இதுவரைக்கும் யாராலும் தூக்கி வளைக்க முடியல, தூக்கி நாணற்ற முடியாமல் பல ராஜாக்களால், யக்ஷர்கள், தேவர்கள், கந்தர்கள், சித்தர்கள் யாராலையும் பார்த்தா அந்த வில்லை அசைக்க கூட முடியலையாம். ஏன் ராட்சசர்களாகிய ராவணாதி ராட்சசர்கள்லாம் கூட பார்த்துருக்காங்க, ஆனால் அதை அசைக்க முடியாமல் போயிட்டாங்களாம். அப்படியேப்பட்ட வில்லது சிவதனுஷு. அப்போ இந்த இவர் ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா, இந்த வில்லை யார் வளைக்கிறாங்களோ, தூக்கி நாணிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தன் பெண்ணை மணமுடிப்பதாக ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி யாராலும் முடியாத போது அப்போ தன் பெண்ணுக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடுமா அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் ஜனக மகாராஜா. அந்த வருத்தத்தை போக்குவதற்காக விஸ்வாமித்திரருடைய வரவு. அதனால் இப்போ தசரதர் குடும்பத்திலையும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகக்கூடிய மங்களகாரியம் நிகழ்வதற்கு அறிகுறியாக விஸ்வாமித்திரர் வந்தது. இப்போ தசரதருடைய கவலையும் போக போகுது, ராமலக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். அதே மாதிரி இப்போ ஜனக மகாராஜாவுடைய கவலையும் போக போகுது, சீதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் ராமலக்ஷ்மணன். அதுக்குன்னே ராமலக்ஷ்மணன் அழைச்சின்னு வந்திருக்கார். அப்போது மகானுடைய வரவு எல்லாருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணுறது பாருங்க. தசரதர் குடும்பத்திலையும் மங்களம் உண்டாயிடுச்சு, இப்போ ஜனக மகாராஜனுடைய குடும்பத்திலையும் மங்களத்தை உண்டாக போகிறது.
இப்போ சீதை ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லாமல் இருக்காருன்னா, வயசானவ இல்ல, சின்ன பெண்ணு தான். 10 வயசு, 8 வயசு தான் இருக்கும். அவ்வளோ சின்ன வயசு தான். அதுவே வந்து பார்த்தா, எத்தனையோ ராஜாக்கள சுயம்வரத்தில எத்தனையோ ராஜாக்கள வந்து வ வில்ல வளைச்சு தூக்கி நிறுத்துருவாங்க பார்த்தா, நடக்கவே நடக்கல. யாருமே அத தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியற்றவர்களாக இருந்தார்கள். சிவதனுச அசைக்க கூட முடியல. அப்போ ராமலக்ஷ்மணர்கள் வந்திருக்காங்க இப்போ. இவர்கள் தான் தூக்கி நிறுத்தி அந்த சீதையை மணமுடிக்கப் போகிறார். அப்போ மகானுடைய வரவு மங்களத்துக்கே காரணம் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு நான் ஒரு ஊழியன், உங்களுக்கு என்ன கைங்கரியம் செய்யணுமோ எனக்கு கட்டளையிடுங்கள் சுவாமி அப்படின்னு ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரத்தில் தெரிவிச்சிருக்கிறார். தெரிவித்த உடனே அப்போது கௌசிகர் சொல்கிறார், இதோ இருக்கும் ராமலக்ஷ்மணர்கள் தசரதனுடைய புத்திரர்கள், சத்திரிய சிரேஷ்டர்கள். அப்படியா? ஆமாம், மாரிச சுபாகலாம் வதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தாடை வதம் பண்ணதை மட்டும் சொல்லலை. ஏன்னா பொண்ணை கொடுக்க போகிறான் இல்லையா, ஒரு பொண்ணை கல்யாணம் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னால் பொண்ணை கொடுப்பானா? அதை மட்டும் சொன்ன. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. அது மகான்களுக்கு தெரியும். அதனால் விஸ்வாமித்திர தாடகை வதத்தை தவிர மாரிச சுபாக வதத்தை சொல்லியிருக்கார். அகல்யை ஒரு பெண்ணை வாழ வச்சுட்டு வந்த விஷயத்த முக்கியமாக சொல்கிறார். அகல்யை சாப மோஷனம் செய்து கௌதமரோடு வாழ வச்சுட்டு ஒரு குடும்பத்தை வாழ வச்சுட்டு வந்திருக்கான் ராமச்சந்திரமூர்த்தின்னா. அப்போ இவனுக்கு பொண்ணை கொடுக்கலாம், என் பொண்ணை வச்சு நல்லா வாழ்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது தான். அப்படியேப்பட்ட அந்த அகல்ய சாப மோஷனத்தை பற்றி சொன்னார். சொன்ன உடனே எல்லாமே அப்படியே உள்ளது உள்ளபடி அப்படியே சொன்னார். நல்லபடியாக நடந்தது. ரேணுகா தேவி மானசீகமாக கற்பை எழுந்த போது மறுபடியும் அவள் தண்டிக்கப்பட்டு மறுபடியும் ஜமதக்னி முனிவரோடு சேர்ந்தது போல அகல்யையும் கற்பை எழுந்தால் அதே சமயத்தில் அவளும் தண்டிக்கப்பட்டு கல்லாக இருந்து காற்றைய உணவாக கொண்டு கடுமையாக நியமனிஷ்டங்களை கடைபிடிச்சு ராமரையே தியானம் செய்து கொண்டு தண்டனை அனுபவித்து பிறகு ராமருடைய சன்னிதானத்தினால் மறுபடியும் அவள் பவித்திரம் அடைந்து அவள் பிரத்யட்சமாகி அகல்யே கௌதமரோடு சேர்ந்து வாழ்ந்தாள் அப்படின்ற சரித்திரத்தை விஸ்வாமித்திரர் சொல்கிறார் இல்லையா? அப்போ தான் சதானந்தர், அந்த அகல்யுடைய புத்திரராகிய சதானந்தர் சந்தோஷம் அடைந்து தானே விஸ்வாமித்திரருடைய கதையை சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் கொஞ்சம் ஞாபகம் வரும் இல்லையா, இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோன்னு. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ஜனக மகாராஜா இடத்துல, இவர்கள் சத்திரிய சிரேஷ்டர்கள், தசரதருடைய புத்திரர்கள், பல பராக்கிரமத்தில் பிரசித்தவர்கள், உம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிவதனுசை பார்க்க வந்திருக்கிறார்கள். அது இவர்களுக்கு காட்டும். உமக்கு பரம சேமம் உண்டாகட்டும். என்ன சேமம் உண்டாகும்? உன் பெண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. அதை பார்த்து எப்படி சொல்கிறார் பாருங்கள். அது சும்மா பார்க்கறது வந்திருக்காங்க, அந்த சிவதனுசை பார்த்துட்டு திரும்பி போகட்டுமே அப்படின்னு சொல்கிறார். ஒரு கேஷுவலாக சொல்கிறார். ஏன்னா பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்காங்க. அதான் சக்கரவர்த்தி குமாரர்கள் ராமலக்ஷ்மணன் அதுக்குன்னு என் பின்னாடி உள்ளவங்களுங்கன்னு வந்திருக்காங்க. ஏதோ தூக்கி நிறுத்தத்துக்கோ இல்லாட்டி வெளில வளைக்கிறதுக்கோ இவங்களுக்கு சக்தி ஏது, சின்ன பசங்க அப்படி தானே ஜனக மகாராஜா நினச்சின்னு இருப்பார். சரி, அப்படியே சொல்கிறாரு. ஆமாம், சின்ன பசங்க, சரி பார்க்கணும் ஆசையாக இருக்காங்க, சரி அதை வந்து பார்த்துட்டு போட்டோம். அதனால் அதை பார்த்து திருப்தி அடைந்து திரும்பி போகட்டும் என்றார். ஜனக மகாராஜா பார்த்து சொல்கிறார், சரி ஏதோ குழந்தைங்க ஆசைப்படுறாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இப்போ சின்ன பசங்களாக இருக்காங்க பேச. ஏன்னா அசகாய சூரர்களாகிய பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் ராஜாதிராஜா 56 தேசத்து ராஜாக்கள் தேவர்களுக்கு அந்த யக்ஷர்களாலேயே வளைக்க முடியாத போது இந்த குழந்தைங்க தானே இதுங்க என்ன செய்ய போகுதுன்னு மனுஷர்களால் என்ன ஜனக மகாராஜா அப்படி தான் நினச்சிடறாரு. ஒரு அலட்சியமாக சாதாரண மனுஷர்களால் எங்கே தூக்க முடியாது. தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்களால் அப்படிப்பட்ட ராட்சர்களாலே அசுரர்களாலே தூக்க முடியாத போது இந்த குழந்தை மனுஷர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அலட்சியமாக நினச்சிடுறாரு ஜனக மகாராஜாவே. நினைக்கலாமா? வந்தது பரமாத்மாவாச்சு, சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியாச்சு, சாக்ஷாத் நாராயணனே, மகாலட்சுமியே நாராயணனுக்கு தானே உரியவள். அப்படி இருக்கும்போது எவனால் வளைக்க முடியும் அந்த வில்லை? இவன் வந்தால் தான் வளைக்க முடியும், நாராயணன் வந்தால் தான் வளைக்க முடியும். அந்த நாராயணன் நினைக்காம, ஆனால் பார்த்தா மகா தேஜஸ்விகளாக தேவர்கள் நினைக்கிறார். ஆனால் நாராயணன்னு தெரியல ஜனக மகாராஜுக்கு. சரி, அவர்களாலே வளைக்க முடியாமல் சாதாரண மனுஷ குழந்தைகள் இவர்கள் எங்கே வளைக்க போகிறாங்க அப்படின்னு சரி நான் காண்பிக்கிறேன்றாரு
ஜனக மகாராஜா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறார். அதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் இல்லையா, திருப்தி அடைந்து திரும்பி போகட்டும் என்றார். ஜனகர் சொல்கிறார், இந்த வில்லு எனக்கு கிடைத்த காரணத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். முதல் நான் வில்லை காமிக்கிறது பற்றி இல்லை, ஃபஸ்ட் இந்த வில்லினுடைய பெருமையை சொல்கிறேன் கேளுங்க தயவுசெய்து. சரிப்பா சொல்லுப்பா. ஏன்னா இந்த வில்லு சாதாரண வில்லு, எல்லாரும் தூக்குற வில்லு, சாதாரண ராஜாக்கள் வச்சுக்கிற வில்லுன்னு நினைக்காதீங்க. இது சாக்ஷாத்து மகாதேவனாகிய சிவபெருமானுடைய வில்லு. இது அது அப்படி நான் சிவபெருமானியை பூஜிக்கிறது போல நான் பூஜித்து வைத்து கொண்டிருக்கிறேன். என் வம்சத்தில் ஆதி புருஷனான நிமியிலிருந்து 6வது அரசன் தான் தேவராதர். நிமி வம்சத்தில் 6வது ராஜாவாக தோன்றினவர் யாருன்னா தேவராதர்னு ஒரு ராஜா தோன்றியிருந்தார். சரி, நிமி வம்சம் எங்களுடைய வம்சம். சரி, அவரிடத்தில் தேவர்கள் இந்த சிவதனுசை கொடுத்தார்கள். இதை கொடுத்து என்ன பண்ணாங்க, காப்பாற்றி வர சொன்னார்கள். அப்பா சாதாரண வில்லு இல்லை, இது சிவபெருமானுடைய வில்லு, ஜாக்கிரதையாக பாதுகாத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வில்லு என்னன்னா, முன்பு தக்ஷ யாகத்தில் பரமசிவன் தேவரிடத்தில் கோபம் கொண்டு வில்லை வளைத்து நாணேற்றி, துஷ்டர்களே, இந்த யாகத்தில் நீங்கள் எனக்கு பாகம் கொடுக்காததால் உங்களுடைய தலையை இதனால் பிழைக்கிறேன் என்றார். தேவர்கள் பயந்து நடுங்கி மனம் தளர்ந்து, என்னது தக்ஷ யக்ஞத்தில் சிவனுக்கு பாகம் இல்லாமல் யாகத்தை நடத்தினார்கள் இல்லையா, அப்போ சிவபெருமான் இந்த வில்லை வளைத்து இந்த வில்லை வளைத்து பானத்தை தொடுத்து உங்கள் தலைகளை கொய்கிறேன், எனக்கு பாகம் இல்லாமல் நீங்கள் யாகம் செய்கிறீங்க இல்லையா அப்படின்னு கோபம் கொண்டாராம். அப்போ சங்கரனை நமஸ்கரித்து ஸ்தோத்திரங்களால் சமாதானம் செய்தார்கள் தேவர்கள். அப்போ அவருடைய கோபம் தணிஞ்ச உடனே தேவரிடத்தில் பிரீதி அடைந்து தன்னுடைய வில்லை அவர்களுக்கு கொடுத்துட்டார். சரி, அப்போ இந்த வில்லை வச்சுங்க, எனக்கு இனிமேல் வில்லை தேவையில்லை. அப்புறமா என்ன ஆச்சு, சமாதானம் என்ன ஆச்சுன்னா, தேவருடைய உச்சிஷ்டமாக கடைசியில் இருக்கக்கூடிய எஞ்சிய பாகம் ருத்ர பாகமாக ஆக கடவுது அப்படின்னு அவங்க பாகம் தீர்மானித்த பிறகு சரி தணிஞ்சிட்டார் சிவபெருமான். கோபத்தை தணிஞ்ச பிறகு அந்த வில்லை தேவரிடத்திலே கொடுத்துட்டார். அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த சிவதனுஷை அதனுடைய மகிமை தெரிஞ்சு பத்திரமா பாதுகாத்து அதை பூஜிக்கிறவன் சுத்தமாக ஆச்சாரத்தோடு இருக்கணும் இல்லையா. ஆனால் சிவன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சாரமாக இருக்கிறவங்கள் தான் அதை ஒப்படைக்கணும். சாதாரணமானவங்களை போய் ஒப்படைக்க முடியுமா நான் சிவதனுஷை? அப்படி பார்த்தா அந்த தேவராதன்ற ஒரு ராஜா அவ்வளோ பவித்திரமானவராம். அதனால் இவர் தான் அதுக்கு தகுதியானவர், இந்த சிவதனுசை தரிக்கக்கூடிய தகுதியானவர் என்று தெரிந்து கொண்டு அந்த தேவரிடத்தில் அதை ஒப்படைத்தாரலாம் தேவர்கள்லாம். தேவராதர்ன்ற அந்த நிமி வம்சத்து ராஜா 6வது ராஜான்னு சொன்ன இல்லையா, அந்த தேவராதரத்தில் இதை ஒப்படைச்சாங்களாம், இந்த சிவதனுஷை வைத்தார்கள். பிறகு அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ஜனக மகாராஜா. அந்த ஜனக மகாராஜா இப்போ சொல்கிறார், அந்த வம்சத்தில் வந்தவன் தான் நான் என்ன பண்ணேன், நான் யாகம் செய்யும் கலப்பையால் இந்த யாக பூமியை உழுது சுத்தி செய்து கொண்டிருக்கையில், யாகம் செய்யணும்னா அந்த பூமியை கலப்பையினால் உழணும் இல்லையா, உழுது சுத்தி பண்ணணும், அதை சுத்தம் பண்ணணும். அது ராஜாவாகிய ஜனக மகாராஜாவே யாகத்துக்கு ஒரு இடத்துல அந்த கலப்பையினால் உழுதாராம். உழுது போது அந்த யாக கலப்பையில் பார்த்தா டக்குன்னு ஒரு பெட்டி இடிபட்டவனே, என்னடா அது ஒரு பெட்டி யாக கலப்பையில் பார்த்தா தட்டுப்படுதே அப்படின்னு சொல்லி அந்த பூமியை தோண்டி பார்த்தா அதில் ஒரு பெட்டியில் பார்த்தா ஒரு குழந்தை காணப்பட்டார். அதில் ஒரு பெண் குழந்தை அங்கிருந்து கிடைத்தது, அந்த யாக பூமியிலிருந்து கிடைச்சது ஒரு பெண் குழந்தை. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆஹா, அவள் பூமியிலிருந்து உண்டானதுனால, அந்த பூமிக்குள்ளேருந்து அந்த பெண் குழந்தையானது கிடைச்சா இல்லையா, அந்த யாக பூமியிலிருந்து கிடைச்சதுனால, அவள் பூமியிலிருந்து கிடைச்சதுனால அவளுக்கு சீதை என்று பெயர். சீதைனா யாக பூமியிலிருந்து கிடைத்தவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சீதை என்று பெயரிட்டு என் பெண்ணாக நான் வளர்த்து வருகிறேன். பாருங்கள், கர்ப்பவாசம் கிடையாது சீதைக்கு. சீதை கர்ப்பவாசம் கிடையாது, பூமியிலிருந்து அப்படியே தோன்றினாள். பூமாதேவனுடைய குழந்தையா பெண்ணாக தோன்றினாள் சீதையானவள். அப்போ யாகம் விழும்போது அது யக்ஞ சம்ரக்ஷன் யாகம் நடத்தக்கூடிய அந்த யக்ஞ பூமியில் தோன்றினாலாம் அந்தம்மா சீதை. அப்போ மகா பதிவிரத்தை, மகா பவித்திரமானவள், ஒரு கர்ப்பவாசம் கிடையாது.
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறந்தவள் இல்லை சீதை. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய தோற்றமே வந்து ஒரு அதிசயமானது. அதாவது பிராகிருத தோற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜனக வம்சத்தில் தோன்றினார் சீதையானவள். பூமி தேவனுடைய பெண்ணாக தோன்றிய சாக்ஷாத் மகாலட்சுமி தானே. பகவானே வந்து பார்த்தா தசரதற்கும் கௌசல்யக்கும் கர்ப்பவாசம்லாம் ஒரு விடம்படம் தான். ஆனால் அவர் வந்து என்னென்னா யஜ்ஞ பிரசாதமாக வந்த அந்த பாயசத்திலிருந்து தோன்றினவர் தானே ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ இவங்களுடைய அதாவது ஜென்ம கர்மச்சே திவ்யம். பகவானுடைய அவதாரம் மட்டும், ராமலக்ஷ்மணுடைய அவதாரம் மட்டும் திவ்யமானது கிடையாது, மகாலட்சுமியாகிய சீதனுடைய அவதாரமும் திவ்யமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு ஆணும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறந்தவர்கள் அல்ல, யஜ்ஞ பூமியினால் தோன்றினவள் தான் சீதையம்மா. சரி, அப்படி என் சீதை என்று பெயரிட்டு என் பெண்ணாக நான் வளர்த்து வருகிறேன். இந்த வில்லை வளைத்து, யார் இந்த வில்லை வளைச்சு நானேற்றுகிறனுக்கு இவளை விவாகம் செய்விப்பதாய் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், பிரதிஜை செய்திருக்கிறேன். அதனால் ஸ்திரீ புருஷ சம்பந்தம் இல்லாமல் பிறந்த இந்த பெண்ணை பல அரசர்கள்லாம் வந்து தங்களுக்கு மனைவியாக கேட்டார்கள். நான் என்ன சொன்னேன், சரிப்பா, ஸ்ரீ புருஷ சம்பந்தம் இல்லை, இப்படிப்பட்ட தெய்வீகமான பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு தகுதி வேணாமா? அதுவும் ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கையினால் பிறந்தவள் இல்லை, இவ கர்ப்பவாசத்தில் பிறக்கலை, இவ புரியுதா? இவள் இயற்கையாக அப்படியே பூமியிலிருந்து தோன்றினவள், அப்படியேப்பட்ட தெய்வீகமான பெண்ணாக இருக்கிறாள். அவளை கல்யாணம் பண்ணிக்கினா அதுக்கு ஒரு தகுதி உடையவனாக யாருன்னா ஒரு அந்த பரமசிவனுடைய வெளில நீ வளர்ச்சி காமி, அப்படிப்பட்டவர்கள் தான் என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அப்படின்றதுனால ஸ்திரீ புருஷ சம்பந்தம் இல்லாமல் பிறந்த இந்த பெண்ணை பல அரசர்கள் தங்களுக்கு மனைவியாக கேட்டார்கள். ஆனால் பரமசிவனுடைய இந்த வில்லை வளைத்து நானேற்றுகிறவருக்கே இவளை மனம் செய்விப்பதாக பிரதிஜை செய்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். அதுக்கு தகுதியானவங்களை தானே தன்னுடைய பெண்ணை ஒப்படைக்க முடியும். அப்போது அந்த சிவதனுஷை தூக்கி நானேற்றுகின்ற அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி யார்? அப்படிப்பட்டவனு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது அவர்கள் என்ன பண்ணாங்க, சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கள்லாம் ஜனகுமார பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அவள் சின்ன பெண்ணாக இருந்தால் கூட பார்த்தா நல்லா, அப்போல்லாம் வந்து நல்லா சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க இல்லையா, நல்லா ஆச்சானுபாகவாக இருப்பாங்க, நல்லா அழகாக நல்லா இளம் வயது உடையவளாகவே இருந்தாள், பெரிய பொண்ணு போல இருந்தாள். ஆனால் சின்ன வயசாக இருந்தாலும் அவளுடைய அழகுல மயங்கி அந்த ராஜாக்கள்லாம் பெண் எங்களுக்கு மனைவியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எத்தனையோ ராஜாக்கள் வந்து கேட்டாங்க, கொடுக்காம சிவதனுஷை நீங்கள் வளைச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஞானேற்றி காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரி அப்படின்னா அப்படியே செய்கிறோன்னு சொல்லி அந்த ராஜாக்கள்லாம் வந்தாங்க சுயம்பரத்தில். வந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் மிதலைக்கு வந்து அந்த சிவதனுஷனுடைய வீரியத்தை பரீட்சிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவராவது அதை எடுத்து நிறுத்தி வளைக்க முடியல, தூக்கி அசைக்கவே முடியல. அப்புறம் தூக்கி நிறுத்தி வளைக்க எங்கே முடியல. அப்போ அவருடைய வீரியம்லாம் வந்து அல்பம் என்று அறிந்து, என்னடா பலசாலி நீங்கள், பொண்ணை கட்டின மட்டும் ஆசை இருக்கே தவிர உங்களுக்கு ஒரு இந்த வில்லை தூக்க முடியல, இந்த வில்லை தூக்கி வளைக்க முடியல, நீங்களாம் என்ன வீரர்கள், நீங்களாம் என்ன ராஜாக்கள் அப்படின்னு அவர்களுக்கு தன் பெண்ணை கொடுக்கல ஜனக மகாராஜா. அவருடைய வீரியம் அல்பம் என்று அறிந்து உங்களுக்கு சீதையை மனைவியாக கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். இது யார் சொல்கிறது? ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரர் சொல்கிறார். விஸ்வாமித்திரர்களை இந்த விஷயத்தை, இந்த கதையை சொல்கிறார். அப்போது அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, கோவப்பட்டு, கோபம் கொண்டு வில்லை வளைத்து சீதையை மனம் செய்ய முடியாவிட்டாலும் எல்லோரும் சேர்ந்து இவனை ஜெயித்து இந்த பெண்ணை அபகரிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த ராஜாக்களுக்கு. என்னென்னா, இந்த வில்லை வளைக்கணும்னா வில்லை வளைக்க முடியலன்னொன்னே ஷேம் ஆகிப்போச்சு. சபை நடுவில் போய் வில்லை தூக்க முடியலன்னா ஒரு ராஜா, நல்ல பேரும் புகழும் பெற்றவன், மக்களை ஆளக்கூடிய ராஜா, அப்போது இது காட்டு தீ மாதிரி பரவிடாதா அந்த நாட்டு ஜனங்களுக்கு? அவர்கள் ஆளக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு காட்டு தீ பரவிடாதா? அப்போ எல்லா ராஜாக்களும் கூப்பிட்டு வந்து இது போல் யாராலையும் தூக்க முடியலன்னு சொன்னால், அப்போ அந்த ராஜாக்கள்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. இது ரொம்ப பெரிய அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த வில்லை வளைக்க முடியலையே அப்படின்னு. அப்போ பொண்ணை கட்டிக்கணும் போய் கடைசியில் அவமானப்படுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம ராஜாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துகிறான், பொண்ணையும் கொடுக்க மாட்டான். நாம் எப்படிப்பட்ட கௌரவமானவர்கள், நமக்கெல்லாம் பொண்ணையும் கொடுக்க மாட்டோம், அதே சமயத்தில் இப்படி வில்ல வளைக்க முடியாதவர்கள் என்று பலவீனர்களாக நம்மளை கருதி விட்டார்களே.
நம்மளை மக்கள்லாம் மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு கோவம் உண்டாயிடுச்சு அந்த ராஜாக்கள். உடனே பழிக்கு பழி வாங்க என்ன பண்ணாங்க, நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க திட்டமிட, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து இந்த செய்தியை அபகரிச்சுன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணி முட்டுகையிட்டுட்டாங்க. ஜனக மகாராஜா என்ன பண்ணுவான் பார்த்துடலாம், அவனை சிற்றரசன் தானே, மிதில தேசத்துக்கு அதிபதி தானே, இந்த ஜனக மகாராஜா என்ன பண்ணிடுறான்னு பார்த்துடலாம். நாம் எல்லாம் நம்ம ராஜாக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து முட்டுகையிட்டால் இவனால் என்ன பண்ணிட முடியும், அதனால் அப்படி சண்டைக்கு வந்தால் ஒரு கை பார்த்துட்டு சரி அபகர்ஷன் போய்டுவோம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அப்போ முட்டுகையிட்டார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் வரையில் அந்த என்ன பண்ணார் ஜனக மகாராஜா, அவரால் கூடிய மட்டும் அவருக்கு சேனா சைன்யங்கள்லாம் உண்டு. ரதகஜ துரக பதாதி ரதகஜ துரக பதாதி சதுரங்க சைன்யங்களும் அவருக்கு உண்டு. அதை வச்சு அவர்களை சண்டை போடுறாரு, எவ்வளோ சமாளிக்கிறார். ஆனால் முடியல. ஒரே ராஜா, அவரில் பார்த்தா நிறைய ராஜாக்கள் இருக்காங்க, அவருடைய சேனா சைன்யங்கள்லாம் அளவில்லாததாக இருக்குது. இவர் ஒருத்தர் எப்படி சமாளிக்க முடியும்? எவ்வளோ சேனா சைன்யங்கள் சண்டை போட்டு பார்த்தா இவருடைய சேனா சைன்யங்கள் வீழ்ச்சி அடையுது. ஆனால் அந்த ராஜாக்களை சமாளிக்க முடியல. அப்போ என்ன பண்ணாருன்னா, வருஷம் வரையில் என்னால் கூடிய மட்டும் ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரர் சொல்கிறார், என்னால் கூடிய மட்டும் எதிர்த்து யுத்தம் செய்தேன். என் கோட்டைகளும் அரண்களும் காவல்களும் யுத்த சாமக்கிரிகளும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என் கோட்டைகள்லாம் உடைச்சிட்டாங்க, என் அரண்கள் எல்லாம் தூளாகிட்டாங்க, காவல்கள் எல்லாம் எல்லா காவலர்களையும் அழிச்சிட்டாங்க. என் சாமக்கிரிகள் என்னுடைய போர் சாமான்கள் எல்லாமே வேஸ்ட்டாக வியர்த்தமாக்கிட்டாங்க, அழிந்து போய்விட்டன. அப்பொழுது ஒன்றும் தோன்றாமல் துக்கம் அடைந்து என்ன பண்ண, உடனே கடுமையான தபஸ் செய்தேன். கடுமையான தபஸால் தேவர்களை திருப்தி செய்தேன். அப்போல்லாம் திருப்தி செய்த உடனே அதாவது என்னென்னா, போர்க்காலத்தில் இவரெல்லாம் யுத்தம் பண்ண செய்துட்டு இவர் போய் தபஸ் பண்ணியிருக்காரு ஜனக மகாராஜா. அப்படி கடுமையான தபஸ்னால் தேவர்களை திருப்தி செய்த உடனே தேவர்களும் சீக்கிரமாக திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஜனக மகாராஜா அப்படிப்பட்ட பற்றற்றவர், மகா ஞானி. அவருக்காக தேவர்கள் உடனே சந்தோஷம் அடைவாங்க. பகவானே சந்தோஷம் அடைந்து தேடி வந்திருக்காருன்னும் போது தேவர்கள் சந்தோஷம் அடைய மாட்டாங்களா? அப்படியேப்பட்ட மகா ஞானி அவர் ஜனக மகாராஜா. அதனால் தேவர்கள் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. சீக்கிரமாக திருப்தி அடைஞ்ச உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க, கவலைப்படாத ஜனக மகாராஜரே, நாங்கள் வர சப்போர்ட்டுக்கு அப்படி சொல்லி தேவர்கள்லாம் என்ன பண்ணால் சதுரங்க சைன்யங்களை கொண்டு வந்துட்டாங்க. தேவர்களே பூமிக்கு இறங்கி தேவர்கள்லாம் சேனா சைன்யங்களோடு வந்துட்டாங்க. 39 தேவர்கள் வந்துட்டாங்க. எனக்கு சதுரங்க பலத்தை அனுகிரகித்தார்கள் அவர்கள். அதனால் என் சத்துருக்களை ஜெயித்து மூளைக்கு மூளை துரத்தி அடிச்சிட்டேன். தேவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ராஜாக்கள் பூலோகவாசிகளாகிய இந்த மனுஷர்களாகிய இந்த தேவர்களால் என்ன பண்ண முடியும்? தேவருடைய பலத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியுமா? அதனால் அடித்து துரத்திட்டார் ஜனக மகாராஜா தேவருடைய சப்போர்ட்னால. அப்போ தேவர்கள் உதவி செய்தாங்க. அப்போ மூளைக்கு அடித்து துரத்தினாங்க. அந்த அரசர்கள் வெள்ளை வளைக்க முடியாமல் இப்படி அவமானப்பட்டு, என் பட்டணத்தையும் பிடிக்க முடியாமல் என் சைன்யங்களால் முறிப்பட்டு ஓடிவிட்டார்கள். இப்படி இந்த வில்லின் விருத்தாந்தம் இதுதான்ப்பா, இதுதான் மகரிஷியே விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ஜனக மகாராஜா, இதான் இந்த வில்லனுடைய விருத்தாந்தம். அதனால் இந்த வில்லை யாராலையும் வளைக்க முடியல. அந்த வில்லை வளைக்க முடியலன்னு தான் ராஜாக்கள்லாம் என் பெண்ணை அபகரிக்க வந்தாங்க. அப்போ தேவர்களால் உதவினால் அவர்களை துரத்தி அடித்தேன். இதுதான் இந்த வில்லனுடைய விருத்தாந்தம். இந்த சிவனுடைய தனுசு இது. தேஜசால ஜொலிக்கும் இந்த சிவதனுசை ராமலக்ஷ்மணுக்கு ஒன்றா காட்டுறேன். ஆனால் ஏன்னா மனுஷர்களாலேய மற்ற பெரிய அசகாயஸ்வரர்களாகிய மற்ற ராஜாக்களாலேயே முடியாத போது இவர்கள் குழந்தை பசங்க ஏதோ பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ராமலக்ஷ்மணுக்கு காட்டுகிறேன். இதை ராமன் வளைத்து நானேற்றினா நிச்சயமாக ராமன் பார்த்தா மகாபாரா பெரிய பெரிய வில்லு தரிச்சுன்னு வந்திருக்காரு. பார்த்தா புலி மாதிரி சிங்கம் மாதிரின்னு சொன்னார் இல்லையா ஜனக மகாராஜா? அசகாயஸ்வரனாக தான் தெரிகிறார் பார்க்கறதுக்கு. ராஜபுத்திரர்கள் சிம்மம் போல் நடந்து வராரு, ஓகே. காளை போல் இருக்கிறாரு, எல்லாம் ஓகே தான். ஆனால் சின்ன வயசு பையனாக இருக்கானே, ஆனால் மனுஷரெல்லாம் இருக்கிறாங்களே, அதை தூக்கி நிறுத்த முடியுமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அப்படி இந்த ராமலக்ஷ்மணர்கள் பார்க்கறது மட்டும் இல்லை, தூக்கி வளைச்சு நிறுத்திட்டால், வளைத்து நாளேற்றினால் இந்த பூமியிலிருந்து உண்டான சீதையை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறேன் என்று ஜனக மகாராஜா சொன்னார். அப்பா சொல்கிறது ஈஸி,
சொல்லிட்ட பிறகு அப்புறம் மாற்றக்கூடாது. உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து நானை வளைச்சிட்டுனா இவ்வளோ சின்ன பையனாக இருக்கானே எப்படி வளைச்சா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடாது. அதனால் வந்து வாக்கு கொடுத்துட்டார் ஜனக மகாராஜா. சரி, அப்போ சர்க்கம் 67 ராமன் வில்லை முடித்தது. ஜனகர் இப்படி சொல்ல கௌசிகர் சொல்கிறார், மகாராஜா ராமனுக்கு அந்த வில்லை காட்டும் என்றார். அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அவன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், ஃபஸ்ட்டு ராமனுக்கு அந்த வில்லை காட்டுமே பார்க்கலாம் அப்படின்றார். ராமனால் முடியும்னு சிவபெருமானுக்கும் தெரியும், விஸ்வாமுத்திரருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜனக மகாராஜா மட்டும் சரி தசரதுடைய புத்திரர்கள் சாதாரண மனுஷர்கள் தானே, ஆனாலும் பார்த்தா தேவர்கள் போல தோன்றுகிறார்கள்னு ஆச்சரியப்பட்டாரே தவிர பகவான்னு தெரிஞ்சுக்கல. அந்த பகவான் தான் இல்லை அந்த தேவர்கள் தான் ஒருவேளை தேவனாக இருக்குமோன்ற சந்தேகம் இருந்தது, நாராயணனாக இருக்குமோன்னு சந்தேகம் இருந்தது ஜனக மகாராஜாக்கு. அதுதான் அந்த தேஜஸில் அப்படியே மயங்கிறார். பொண்ணு ஒன்றும் மயங்கலை பார்த்து, மாமனார் மயங்கிட்டார் அதுக்கு முன்னாடி ராமலக்ஷ்மணுடைய தேஜஸை பார்த்து. அவ்வளோ அழகுடையவர்களாக இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள். அதனால தான் சொல்லுது, காளி மாதிரி இருக்கார், சிங்கம் மாதிரி இருக்கார், புலி மாதிரி இருக்கார், அப்படி பாஞ்சு வராரு அப்படின்னு. அசகாயசுரர்களாக இருக்கிறார்கள் ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் பார்த்தா அஸ்வினி புத்திரர்கள் போல ஒரே மாதிரி அங்க சேஷ்ட நடைமுறை பாவனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதிசயப்பட்டார் இல்லையா ஜனக மகாராஜா. அதை நம்ம யோசிக்கணும், முன்னாடி படித்தோமே அது பாவனம் அப்படி நினைச்சாரே தவிர ஆனால் சாக்ஷாத் பகவான் நாராயணன் தான் அப்படின்னு தெரியல. சரி, ஏன்னா வேறு யாராலையும் இதை வளைக்க முடியாது. அப்போ ஜனகர் இப்படி சொல்ல கௌசி மகாராஜா ராமனுக்கு அந்த வில்லை காட்டும் என்றார். ஜனகர் என்ன பண்ணார், தன் சமீபத்தில் இருந்த உத்தியோகஸ்தர்களை பார்த்து அது கந்த புஷ்பங்களால் பூஜிக்கப்பட்ட நல்லா வாசனை திரவியங்களால் புஷ்பங்களால் பூஜிக்கப்பட்ட ஏதோ துருப்பிடிச்சு அப்படியே ஒட்டடை படிஞ்சு அழுக்கடைஞ்சு சில பொருள்லாம் வாங்கினோம்னா தெய்வீக பொருளாகவே இருந்தால் ஒரு பிரசாதமாக இருந்தால் எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருப்போம். அதை எப்படி பூஜிக்கணும்? ஒரு பகவானுடைய படங்கள் எங்கேயாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் வாங்கி வந்திருப்போம், அதை பூஜிக்காமல் அதை ஒட்டடை பண்ணி ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி சுத்தமாக அது எந்த அளவுக்கு கௌரவிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் பலன் கொடுப்பான். அது மாதிரி தெய்வீக பொருள்கள்லாம் அப்படி எங்கேயோ ஒரு உதாசனம் வச்சுக்கூடாது. அதனால சிவனுடைய தனுசை எப்படி பூஜிச்சு வச்சிருக்காருன்னா நல்ல வாசனைகள்லாம் போட்டு அது தூப தீபங்கள்லாம் காட்டி அது புஷ்பங்களால் அர்ச்சனைலாம் செய்து அப்படி தெய்வீகமாக பூஜிச்சு வச்சிருக்காரு. அதான் இங்கே சொல்கிறார், கந்த புஷ்பங்களால் பூஜிக்கப்பட்ட அந்த வில்லை சீக்கிரத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஜனக மகாராஜா உத்தரவிட்டார். அந்த உத்தியோகஸ்தரில் அவர்கள் நகரத்திற்கு போய் அது அந்த யக்ஞசாலைக்கு எடுத்துன்னு வராங்க. அந்த சபையில் யக்ஞசாலை இங்கே யாகம் நடத்தக்கூடிய அந்த சாலையில் தானே வந்து விஸ்வாமுத்திரர் வந்து யாகத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து காண்பிக்கிறாரு. அப்போ அங்கே தானே விஸ்வாமுத்திரர் சொல்கிறார் அந்த வில்லை பார்க்கணுன்னு. அப்போ அதை கொண்டு வராங்க அந்த யக்ஞசாலைக்கு. அந்த வில்லை கொண்டு வர்றதுக்கு நகரத்துக்கு போகிறாங்க. நகரத்துக்கு போய் அந்த வில்லை கொண்டு வரத்துக்கு போகிறாங்க உத்தியோகஸ்தர்லாம். ஆனால் அந்த வில்லை எப்படி எடுத்துன்னு வராங்க, யார் எடுத்துனோன்னா தீர்க்கமான தேக பலத்தை தீர்க்கமான தேகத்தையும் அளவற்ற பலத்தையும் உடைய 5000 மனுஷர்கள் அது 8 சக்கரங்கள் உள்ள பெரிய 8 சக்கரங்களுக்குள்ள பெரிய வண்டியாம். அந்த வண்டியில் வச்சு 5000 புருஷர்கள் மகா பலசாலிகளாகி 5000 புருஷர்கள் வண்டியில் ஏற்றி வெகு சிரமத்தோடு அதை இழுத்து கொண்டு வந்தாரலாம் அந்த சிவதனுசை. அப்படி பாதுகாத்து வச்சிருக்கார் ஜனக மகாராஜா. அந்த இரும்பு பெட்டியை மந்திரிகள் ஜனகருக்கு முன்பு வைத்து எல்லா அரசர்களாலும் பூஜிக்கப்பட்ட அந்த சிரேஷ்டமான வில்லை பார்க்க வேண்டும் என்கிறீர்களே, இதோ கொண்டு வந்திருக்கிறேன், இதோ கொண்டு வந்திருக்கிறோம் என்றார்கள் அந்த உத்தியோகஸ்தரெல்லாம். அதே மாதிரி அந்த இரும்பு பெட்டியில் வில்லு இருக்கு, திறந்து பார்க்கலாம். அப்போ ஜனகர் என்ன பண்றார், விஸ்வாமுத்திரரை பார்த்து கைகூப்பி கௌசிகரை நமஸ்கரித்து அவரையும் ராமலக்ஷ்மணரையும் பார்த்து, மகரிஷே, இந்த சிவதனுசை ஜனக வம்சத்து அரசர்கள் வெகு காலமாய் பூஜித்து வருகிறார்கள். சீதையை விவாகம் செய்ய விரும்பின அரசர்களும் இதை எடுத்து வளைத்து நாணேற்ற முடியாமல் இது எல்லையற்ற வீரியம் உள்ளதென்று கொண்டாடினார்கள். அது மட்டும் இல்லை, இந்த பூலோக ராஜாக்கள் மட்டும் இல்லை, பூகுலகத்து ராஜாக்கள் மட்டும் இல்லை, தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், உலக கணங்களும் கூட
இந்த விஷயத்தில் அசக்தர்கள் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களாலேயே தூக்கி பார்த்தாங்க, அசைச்சு பார்த்தாங்க, நடக்கவே நடக்கலை. அவர்களாலையும் இதை தூக்கி நிறுத்த முடியல. அப்போ எங்கே வளைச்சி நானேற்றி வெளில தூக்குறது யோசிச்சு பாருங்க. அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் சக்தி அற்றவர்கள், எங்களால் முடியாதுன்னு ஒப்புக்கொண்டு தோல்வியை ஒத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. தேவர்கள், ராட்சசர்கள், அசுரர்லாம் கூட முடியலையா, அப்படி ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்மை போன்ற கேவல மனுஷர்கள் இதை அசைக்கவும் முடியுமோ? எப்படி சொல்றாரு? நம்மை போல. ஜனக மகாராஜா தன்னை உபமானமாக சொல்றார். நம்மை போன்ற சாதாரண மனுஷர்கள், ராம லக்ஷ்மணர்கள் அப்படி தானே, மனுஷர்கள், குழந்தைகள் தானே. பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, அசகாசுரலாக இருக்காங்க, தேஜஸ்விகளாக இருக்கலாம். தேஜஸ்விகளாக மனுஷர்கள் தேஜஸ்விகளாக இருப்பாங்க, அதுபோல் தேஜஸ்விகளாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம என்னதான் இருந்தாலும் தசரத குமாரர்கள் தானே, மனுஷர்கள் தானே. அவர்களால் எங்கே தூக்கி நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு அலட்சியமாக சொல்கிறார் ஜனக மகாராஜா. நம்மை போன்ற கேவல மனுஷர்கள் இதை அசைக்கவும் முடியுமோ, தூக்கவும் முடியுமோ, வளைக்க முடியுமோ, நாணேற்ற முடியுமோ, அதை அந்த நாணேற்றி அதை டங்காரம் செய்ய முடியுமோ? அந்த நாணை இழுத்து விடுறது டங்காரம் சத்தம் கேட்கும். அந்த டங்காரம் சத்தம் செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்றார். வளைக்க முடியுமோ, நாணேற்ற முடியுமோ, டங்காரம் செய்ய முடியுமோ, அல்லது பானத்தை தான் பூட்ட முடியுமோ? இப்படி மகாவீரியம் பொருந்தின இந்த வில்லை, சரி ஏதோ பார்த்துட்டு போகிறான்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அந்த குழந்தைங்க, சரி தசரத புத்திரர்கள் பார்த்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராம லக்ஷ்மணர்கள் பார்க்கட்டுமே என்று சொன்னார் விஸ்வாமித்திரத்தில் ஜனக மகாராஜா. ஒரு அலட்சியமாக சொல்லிட்டார். ஜனகர் இப்படி சொல்ல விஸ்வாமித்திரர் பார்த்து சிரிச்சிட்டார். சரி, அப்போ ராமரை பார்த்து சொல்கிறார், குழந்தாய் ராமா, இந்த வில்லை போய் பார்த்துருவாப்பா அப்படின்னாரு. சரி, ராமரும் பார்த்து லக்ஷ்மணரை பார்த்து சிரிக்கிறாரு, லக்ஷ்மணர் ராமரை பார்த்து சிரிக்கிறாரு, விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து சிரிச்சு, சரிப்பா ஏதோ ஜனக மகாராஜா ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைங்களாம், சின்ன பசங்களாம், உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதான், சரி நீங்கள் சாதாரண மனுஷர்லாம், சரி போய் பாருங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி அவ்வளோதானே. அதே சமயத்தில் பிரம்ம ரிஷியுடைய உத்தரவுப்படி ராமன் என்ன பண்ணார், பெட்டியினுடைய மூடியை திறந்து வில்லை பார்த்தார். அருமையாக இருக்குது, கந்த புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது வில்லு. அப்போ பார்த்து சொல்கிறார், இது ஏன்னா ஜனக மகாராஜ் ராஜாக்களால் பூஜிக்கப்பட்டது, இது வந்து நம்ம டக்குன்னு போய் தொற்றக்கூடாது, அனுமதி பெற்று தான் தொடணும். ஏன்னா ராஜாக்களால் அந்த ஜனக மகாராஜனுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு தான் தொடணும். ஏதோ பார்க்க தான் சொல்லியிருக்கேன், பார்க்க தான் நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அதனால் பார்க்க வேணா பார்க்கலாமே தவிர ஒன்று உடனே போய் தொற்றக்கூடாது. அதனால் பார்த்துட்டேன். அப்போது பிரம்ம ரிஷி ஆகிய விஸ்வாமித்திரத்தில் அனுமதி கேட்குறாரு. நேரடியாக ராஜாக்களை பேசக்கூடாது, விஸ்வாமித்திரர் தான் ராஜாக்கள் பேசணும். அப்போ என்னென்னா துணிச்சலாக பேச மாட்டாங்க, குருவை மீறி அந்நிய புருஷத்தில் பேச மாட்டாங்க. அதனால் குருகளை உத்தரவு கேட்குறார் ராமச்சந்திரமூர்த்தி. எல்லாத்துலேயும் தர்மம் தான். அந்த குருகளை உத்தரவு கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, சுவாமி இந்த சிரேஷ்டமான தனுசை கையால் தொடட்டுமா, தொடணும்னு ஆசையாக இருக்க, தொடலாமா அப்படின்னு. நீ தான்ப்பா தொடணுமே, வேறு யாரும் தொட முடியாது, நீ மட்டும்தான் தொடறதுக்கு பூர்ண தகுதி உடையவர். சிவபெருமானே அதனால தான் சந்தோஷம் அடைவார். அவருடைய வெளில நீ தொட்டனா பகவான் சிவன் சந்தோஷம் அடைவார். அதனால் சுவாமி இந்த சிரேஷ்டமான தனுசை கையால் தொடட்டுமா அப்படின்னார். தொடலான்னு. இதை எடுத்து வளைத்து நாணேற்றலாமோ என்றார். எது எடுத்து வளைச்சு நாணேற்றலாமா என்றார். யாருக்கிட்ட? விஸ்வாமித்திரர்கள் கேட்டுக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. தொடட்டுமான்னு கேட்டார். சரி தொடலாம் அனுமதி கொடுத்தா எடுத்து வளைத்து நாணேற்றலாமோ என்றார். அப்போ பார்த்து விஸ்வாமித்திரர் பார்த்து ஜனக மகாராஜா பார்க்குறார், ஒரு சாயை பார்க்குறார். ஜனக மகாராஜா சரி அப்படி என்ன ஜாடையில்னால என்ன அனுமதி கொடுத்துட்டார். ஜனக மகாராஜா தாராளமாக பண்ணலாம், அது மாதிரி யாரா கிடைப்பாங்களா தான் நான் எதிர்பார்த்துருக்கிறேன், என் பொண்ணு கல்யாணம் ஆகுமான்னு. சரின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா பார்த்து ஜாடையில் சரின்னு உத்தரவு கொடுத்துட்டாரு. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், ராமச்சந்திரமூர்த்திக்கு சரிப்பா அப்படியே செய் அப்படின்ட்டார். என்னடா அது ஆச்சரியம், ஜனக மகாராஜா ஆன்னு பார்க்குறாரு. என்னத்தை எடுத்து வலிச்சு நாடத்த போகிறானா இந்த சின்ன பையனா, ஆஹா அப்படின்னு சொல்லி சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா உத்தரவு கொடுத்துட்டார். விஸ்வாமித்திரர் பார்த்தார், ஜனகரும் கௌசிகரும் அப்படியே செய்
அப்படியே செய்வாராமா அப்படின்னு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. செய் என்றார்கள். அப்படியே அப்போ அந்த யாக சதசில் உள்ள எண்ணிறந்த ஜனங்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருக்கார்கள். என்னென்ன இந்த குழந்தை எடுத்து நானே எடுத்த போதா, இந்த குழந்தை இப்படி கேட்குறானே, இந்த பையன் தூக்கி எடுத்து நானே எடுத்துறான்னு சொல்கிறானே, அப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு எல்லாமே ஆச்சரியம். என்ன நடக்க போகுது எல்லாம் அந்த சபையில் இருந்த அத்தனை அமைச்சர்கள், மந்திரிகள், அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ராஜ மகிழ்ச்சிகள், அங்கே இருக்கிற தோழிகள், அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஆச்சரியமாக. என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தா மகா தேஜஸ்வியாக தான் தெரியுது. ஆனால் தொட போகிறாரு, எடுத்து வளைத்து நாணயத்த போகிறாரா அப்படின்ட்டு எல்லாமே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருக்கையில் ஸ்ரீ ராமன் என்ன பண்ணார், அதனுடைய ஒரு நுனியை என்ன பண்ணார், அந்த வில்லை தூக்கினார். சுலபமாக தூக்கி எடுத்த உடனே அந்த வில்லினுடைய ஒரு நுனியை ராமர் வில்லை தூக்கிட்டார். சுலபமாக தூக்கிட்டு என்ன பண்ணுறார், அந்த வில்லனுடைய ஒரு நுனி இருக்கு இல்லையா, அந்த வில்லனுடைய நுனியை தன் காலால் தொடுறார். ஒரு நுனியை காலின் பெருவிரலால் அழுத்தினார். அழுத்த உடனே அந்த கழியால் தலையில் அடிக்கப்பட்ட கிருஷ்ண சர்பத்தை போல, ஒரு பாம்பை கொம்புல அடித்தா எப்படி சீர்னு வரும், அது மாதிரி ஒரு காலில் அழுத்துற உடனே அந்த வில்லானது அப்படியே மேலே தூக்கி நிறுத்தப்பட்டது. அந்த வில்லனுடைய முனையை அழுத்தின உடனே அந்த வில்லானது நிமிர்ந்து போச்சு. அப்போ கிருஷ்ண சர்பத்தை போல அது உடனே நிமிர்ந்து நின்றது. அவர் அதை நடுவில் பிடித்து அந்த வில்லை நடுவில் பிடிச்சார். கையால் தொடலை, காலால் தான் அழுத்தினார். அந்த வில்லை எடுத்த உடனே தூக்கிடல, நான் தெரியாமல் தூக்கிட்டேன்னு சொன்னேன், தூக்கலை. அந்த பெட்டியில் இருக்கிற அந்த வில்லை தன்னுடைய கால்னால் அழுத்த உடனே அந்த ஒரு முனை நுனியில் அழுத்தின உடனே அந்த வில்லானது கிருஷ்ண சர்பத்தை போல் அப்படியே நிமிர்ந்து நின்றுதான். அப்படி சிரிக்கு அப்படி படம் எடுத்து நிற்கும் இல்லையா பாம்பு, அது மாதிரி அந்த வில்லானது தூக்கி நிறுத்தப்பட்டது. அது அப்படி நிமிர்ந்து நின்ற உடனே அப்போ அந்த வில்லனுடைய நடுவில் பிடிச்சு நிறுத்தி நான் ஏற்றினார். அதனுடைய நான் இருக்கு இல்லையா, அதை நான் மேலே சுற்றி அதை இழுக்கிறார். அந்த நான் ஏற்றி காது வரையில் இழுத்தாராம். இழுத்த உடனே அந்த சப்தம், டங்கார சப்தம் கேட்குது. இழுத்து என்ன பண்ணுறார், இழுத்து விட போகிறார். அபாரமான வீரியம் புரிந்தன. அந்த பரமசிவனுடைய வில் அந்த நான் இழுத்து நான் மேலே சுற்றி அந்த நான் இழுக்கும்போது அந்த வில்லு வளையம். எப்போ ஒரு வில்லு மேலே அந்த நான்றதுனால அந்த நூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கம்பி, அந்த வில்லை நான் மேலே சுற்றி அது இழுக்கும்போது வில்லு நடுவில் வில்லு வளையும் போதுனால அது வளையாமல் நடுவில் முறிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு. அப்போது அந்த நான் ஏற்றி காது வரையில் அந்த நானை இழுத்தாராம். இழுத்த உடனே அபாரமான வீரியம் பொருந்தின அந்த பரமசிவனுடைய வில்லு நடுவில் ஒடிந்தது. அப்போ ஆகாசத்தில் அந்த சப்தம் எப்படி இருந்ததுன்னா, அந்த நடுவில் உடைஞ்ச சத்தமானது ஆகாசத்தில் வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கி பூமியில் விழுவது போல, ஆகாசத்தில் வாயுக்கள் இடிச்சது போல, மேகம் கர்ஜித்தது போல பயங்கரமாக டமால் பெரிய இடி இடிக்கும் இல்லையா, அந்த சப்தம் கேட்டால் அப்படியே காதை பொத்திப்போம் இல்லையா, பயங்கரமான இடி இடிச்சா அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதான் அந்த இடத்துல சபையிலேயே. அப்போ வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கி பூமியில் விழுவது போல அந்த இடிச்சு அப்படியே அந்த வாயு கொல்லி அந்த இடி பூமியில் விழும் இல்லையா, அது மாதிரி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. பூமியில் விழுவது போல் ஒரு பெரும் சப்தம் உண்டாயிற்று. அந்த மகா பர்வதங்கள்லாம் பிளக்கும் பொழுது நடுங்குவது போல, மகா பர்வதங்கள் பெரிய பெரிய மலைகள்லாம் அப்படியே பழக்குதுன்னு சொன்னால் பூமி கிடுகிட்டு நடுங்க இல்லையா, அது மாதிரி பூமி நடுங்குச்சான். அப்படியே அந்த வில்லை வளைச்ச போது, அந்த வில்லு நடுவில் முறிஞ்ச போது உண்டான சத்தத்தினால பூமியே கிடுகிட்டு நடுங்கி போச்சான். கொஞ்சம் நேரம், ஒரு முகூர்த்த காலம் பூமி அப்படியே நடுங்கினே இருந்துதான். பூமி நடுங்கிட்டு அங்கே ராம லக்ஷ்மணரையும் விஸ்வாமுத்திரரையும் ஜனகரையும் தவிர அந்த சப்தத்தை கேட்ட உடனே அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி அந்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே மூச்சேற்று விழுந்துட்டாங்களாம் அந்த சபையில் உள்ள அத்தனை பேரும். யார் மூச்செடுத்து விழலைன்னா ராம லக்ஷ்மணரையும் விஸ்வாமுத்திரையும் ஜனகரையும் தவிர அங்குள்ளவர்கள் அந்த சப்தத்தினால மெய்மறந்து பூமியில் பிரக்ஞையற்று விழுந்துட்டாங்க. ஏன்னா பூமியும் அசையுது, கிடுகிடு நடுங்குது. அந்த தாக்கத்தினாலையும் அந்த அசைவுனாலையும் எல்லாம் பூமியில் விழுந்தாங்க எல்லாமே. அப்போ எல்லாமே அப்படியே அந்த காது, அந்த சப்தம்
அவரில் மூச்சு அடையும்படி செய்தது. கீழே விழுந்துட்டாங்க. சற்று நேரம் கழித்து ஒரு முகூர்த்தம் வரைக்கும் கழித்து அப்புறமா என்ன பண்ணாங்க, எல்லாம் சுயநிலைக்கு வந்தாங்க. நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர்கள் எல்லாம் பிரக்ஞை தெளிந்தவுடன், பிரக்ஞையற்று விழுந்திருந்தாங்க, இப்போ பிரக்ஞை தெளிஞ்சு போச்சு. பிரக்ஞை தெளிந்தவுடன் அந்த ஜனகர் விஸ்வாமித்திரரை வணங்கி கைகூப்பி, ஜனக மகாராஜா பார்த்தார். விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறார் ஜனக மகாராஜா, சுவாமி, அந்த ஜனங்கள்லாம் விழுந்த ஜனங்கள்லாம் எழுந்துட்டாங்க, பிரச்சனை வந்துடுச்சு. பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சிவதனுசம் முறிக்க முடியுமா, அதை தூக்க முடியுமா, எடுத்து வளைக்க முடியுமா, நாணத்த முடியுமான்னு சொன்னார் இல்லையா ஜனக மகாராஜா. தூக்கவும் தூக்கிட்டார். தூக்கிறதில்ல, சும்மா அந்த பெருவரலை அழுத்தின உடனே அது கிருஷ்ண சர்வம் நிமிர்ந்து போச்சு. சும்மா காலாலேயே அதை தூக்கிட்டார், அதை நிமிர்த்திட்டார். அப்புறமா வந்து நடுவில் பிடிச்சி நாணயத்தும் போது அதை வளைச்சி உடைச்சிட்டார். சுலபமாக செய்தார் பகவான். அக்லிஷ்டகாரனகா, பெரிய விஷயமா நினைச்சாங்க, கையால் தூக்கி பார்த்தாங்க, அசைச்சு பார்த்தாங்க, நடக்கலாத ராஜாக்கள். இவர் சும்மா ஒரு பெருவரில் அழுத்திட்டார், சுலபமாக அது நிமிர்ந்து போச்சு. அது தூக்கணுன்ற அவசியமே இல்லை. அது காலில் பட்ட உடனே அது கிருஷ்ண சர்பம் போல் அப்படி நிமிர்ந்து படம் எடுக்கும் இல்லையா, சர்பம், அது மாதிரி அது தூக்கி நிறுத்தப்பட்டது. அப்போ நடுவில் பிடிச்சி நாணயத்தோடனே அது முறிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறது? என்னுடைய நான் ஏற்றுவதற்கு கூட சக்தியற்றதாக இருக்கிறது அந்த வில்லு. அப்படி இருக்கும்போது நான் எங்கே தூக்கி நான் ஏற்று அது பானத்தை பிரயோகம் பண்ணமா? அப்போ என் பலத்துக்கு முன்னாடி அந்த வில்லினுடைய பலம் அற்பமானதாக ஆகிவிட்டது. இந்த வில்லை தூக்கக்கூடிய சக்தியற்றவர்களாக அற்பமானவர்களாக இருந்தார்கள் மற்ற ராஜாக்கள். அவருடைய சக்தி அற்பமானதாக இருந்தது. ஆனால் ராமருடைய சக்திக்கு முன்னாடி இந்த வில்லினுடைய சக்தி அற்பமானதாக இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும். அப்போ பகவான் யாருன்னா பரபிரம்மம். அந்த சிவனுக்கும் நாராயணுக்கும் ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய ராமான்ற சப்தம் உடையவராகிய அந்த பரபிரம்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சிவனுடைய வில்லுக்கு அந்த சக்தியற்றதாக, இவருடைய நான் ஏற்றுவதற்கு கூட சக்தியற்றதாக அது முறிந்து விட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியேப்பட்ட சாக்ஷாத் நாராயணன் தான், அந்த பரபிரம்மன் தான், ராமச்சந்திரமூர்த்தி தான் இங்கே வந்திருக்கிறார். தூக்கி நானேற்றினார். இவர் நானேற்றி பானப்பிரயோகம் பண்ணுறதுக்கு கூட சக்தியற்றதாக இருக்கிறது அந்த வில்லானது, சிவன் தனுஷாந்த் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜனக மகாராஜா விஸ்வாமித்திர பார்த்து வணங்கி கைகுப்பி, சுவாமி, தசரத புத்திரனான ராமனுடைய வீரியத்தை நேரில் பார்த்துட்டேன் சுவாமி, நாங்கள் கண்டறிந்தேன். வெகு அற்புதமாயும் மனதால் நினைக்க முடியாதுதான் இருக்கிறது. இதுவரையிலும் இப்படி ஓரிடத்துல நான் பார்த்தது கிடையாது. நானும் எத்தனையோ வருஷமா எத்தனையோ நாட்களாக ராஜாக்களை வர வச்சு இதை பரீட்சை பண்ணி பார்த்தேன். சோர்ந்து போயிடுவேன். இதெல்லாம் எங்கே தூக்க முடியும்? தேவர்கள் வந்தாங்க, யக்ஷர்கள், ராட்சர்கள் என்னெல்லாம் வந்து பண்ணி பார்த்தாங்க, பரீட்சை பண்ண நடக்கலை. இதை அசைக்கூட முடியல. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஓரிடத்துல நான் பார்த்தது கிடையாது. தேவ அசுர கணங்களும் சத்திரிய வீரர்களும் ராஜசிரேஷ்டர்களும் நெருங்க முடியாத வில்லை இந்த சிறு பையன் அதான் தப்பு. பகவானை தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பகவான் வருவான். தெரிஞ்சிக்கணும். இந்த சிறு பையன் எடுத்து வளைத்து நானேற்ற முடியுமோ? இல்லாவிட்டால் என் சீதை விவாகம் இல்லாமல் போவாளே என்று நான் கவலை கொண்டு சந்தேகப்பட்டதுண்டு. என்ன குழந்தை பார்க்குறேன்னு ஆசைப்படுறான், எடுத்து வளர்த்து நானும் எடுத்தா என் பிள்ளை இவனாவது எடுத்து நானும் எடுத்துவானான்னு நான் நினைச்சேன் அந்த ராமன். ஆனால் அப்படி பண்ணாமல் போயிருந்தா என் பெண்ணுக்கு கல்யாணமாக போயிருக்குமேன்னு நான் சந்தேகப்பட்டிருக்கிறேன். எங்கே எடுத்து நாளை எடுத்து போகிறான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இப்படியாப்பட்ட ஒரு மகிமையை நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷம் அடைகிறார். ஆனால் ராமனுடைய வீரியம் இவ்விதமென்று நான் ஒரு பொழுதும் எண்ணினதே கிடையாது. இவ்வளோ பலம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நேரில் பார்த்துட்டேன். சாதாரண மனுஷன் தான் நினச்சேன் நான். இது மனுஷனால் சாத்தியமல்ல லோகத்தில், எனக்கு இது மனுஷனால் சாத்தியமே கிடையாது சுவாமி. அப்போ இவர் மனுஷனே இல்லை ராமன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஜனக மகாராஜா. எனக்கு லோகத்தில் வந்து எந்த ஒரு பட்டுதலும் இல்லை சுவாமி. நான் அப்படியே வாழ்ந்துட்டேன். விதேக குலத்தில் பிறந்ததுனால எங்களுக்கு ராஜாக்களுக்கே வந்து இந்த உலோக விஷயங்களில் பந்தங்களில் பட்டுதல் கிடையாது. எங்களுக்கு லோகத்தில் எனக்கு எந்த விஷயத்துலையும் அபேட்சை இல்லை சுவாமி. எனக்கு வந்து யாதொன்றும் கிடையாது. எனக்கு வந்து எதுலையுமே பட்டுதல் கிடையாது. ஆனால் ஆகையால் என் ஐஸ்வர்யத்துக்கு எல்லை இல்லை. மிதிலையே தீப்பிடித்து எரிஞ்சாலும் என்னை சேர்ந்தது என்று யாதொன்றும் எரிக்கப்படவில்லை என்று வைராக்கியம் அடைந்து நிகரற்ற கீர்த்திசாலிகளான ஜனக வம்சத்தில் பிறந்த சீதை மிதிலையே தீப்பத்தி எரிஞ்சாலும் யக்ஞவல்கியர்னு ஒரு மகரிஷி, அவருடைய சிஷ்யர் தான், யக்ஞவல்கியருடைய சிஷ்யர் தான் இந்த ஜனக மகாராஜா.
அப்போ அந்த யக்ஞவல்கியர் ஒரு பரீட்சை வைக்கிறார் ஜனக மகாராஜாவுக்கு. ஒரு தூதன் வரான். ஒரு தூதன் ஜனக மகாராஜா அவர் என்னன்னா வேதாந்த பாடத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனக மகாராஜா யக்ஞவல்கியர் இடத்துல பாடம் சிரவணம் செய்து கொண்டிருக்கும் போது அப்போது ஒரு தூதன் மிதல தீப்பற்றி எரியுது அப்படின்னு ரொம்ப கத்துறான். உடனே ஜனக மகாராஜா திரும்பியே பார்க்கல. என்னடா நாடு தீப்பற்றி எரியுதுன்னா, சுவாமி கொஞ்சம் நிறுத்துங்க, நான் உடனே போய் அதை என்ன ஏற்பாடு பண்ணணும், தண்ணி விட்டு அணைக்கணுமா, என்ன பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஓடலாம் இல்லையா? சட்டை கூட பண்ணல. இந்த வேதாந்த விஷயந்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வேதாந்த பாடத்தில் அப்படி ஒரு தீவிரமாக சிரவணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் யக்ஞவல்கியர் ஜனக மகாராஜா தன் சிஷ்யனுக்கு கொடுத்த பரீட்சையில் சிஷ்யன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு, அப்பா மிதிலையே தீப்பிடித்து எரிகிறது என்று சொல்லும்போது கூட நீ கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம என்னுடைய பாடத்தை கவனித்து கொண்டு இருக்கிறாயப்பா என்று ஜனக மகாராஜா பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்போ தான் ஜனக மகாராஜா என்னென்ன மிதிலையில் தீபத்தி எரியுதுன்னா என்ன? மிதிலை என்னுடைய சாமான் கிடையாது, நான் எனதுன்ற அகங்காரம் அமகாரம் அற்றவர் அவர். அப்படிப்பட்ட பற்றற்ற மகாத்மா ஜனக மகாராஜா. அதனால தான் ஜனக மகாராஜாவை உபமானமாக சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. கர்மா செய்திருந்தார், ஆனால் கர்ம யோகமாக செய்திருந்தார். அந்த கர்மாவில் பட்டுதல் இல்லாமல் அந்த ராஜ்ய காரியத்தை நடத்தி வந்தாராம் ஜனக மகாராஜா அப்படின்னு உபமானமாக கர்மயோகத்தில் யார் சொல்கிறது? கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணும்போது பகவத்கீதையில் ஜனக மகாராஜாவை உதாரணமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட பற்றற்றவராம். இதிலேயே தீப்பற்றி தெரிஞ்சாலும் தனக்கு ஒன்றும் இல்லைன்னு இருப்பாராம் அவர். அப்படிப்பட்ட மகா ஞானிகளாக பிறந்தவர்கள். ராஜாக்களாக இருக்க மாட்டாங்க, ராஜ ரிஷிகளாக இருப்பார்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தா. அப்படிப்பட்ட யோகனிஷ்டராக யோகீஸ்வரராக இருந்திருக்கிறார் ஜனக மகாராஜா. அதனால் அப்படிப்பட்ட எனக்கு எதுலேயும் பட்டுதல் இல்லை, ஆனால் என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவில்லாமல் இருக்கிறது. எல்லாம் சீதைக்கு தான், புரியுதான்? எனக்கு 2 பெண்ணு, சீதை ஊர்மையில், எல்லாம் பெண்களுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு அதில் பட்டுதல் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ராமனுக்கு சீதையை மனமுடித்து கொடுப்பதற்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்கிறார். அப்படியேப்பட்ட ஜனகவம்சம், அப்படியேப்பட்ட பற்றற்ற எங்களுடைய குலத்தில் பிறந்த சீதையை நான் எப்படி வளர்த்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சீதை மகா பதிவிரதையாக, நன்னடத்தை உடையவர்களாக, சதாச்சாரத்தை கடைபிடிப்பவர்களாக நான் வளர்த்திருக்கிறேன். அப்படியேப்பட்ட சீதை, இந்த ஜனக வம்சத்தில் பிறந்த சீதை எல்லோராலும் கொண்டாடப்பட்ட அந்த ரகுநாதனும் சாதாரணமான எல்லோராலையும் கொண்டாடப்பட்டவர். மாரிச சுபாகனம் வதம் செய்தவர். அப்படிப்பட்ட குருவினுடைய ஆக்ஞையை பரிபாலிப்பவர், பித்ருவாக்கியத்தை பரிபாலிப்பவர். அப்படியே சக்கரவர்த்தி திருக்குமாரர்கள் இவர்களும் புகழத்தக்கவர்கள். அப்படிப்பட்ட கொண்டாடப்பட்ட ரகுநாதனை பர்த்தாவாக அடைந்தாள். அப்படிப்பட்ட ஸ்திரீ புருஷ சம்பந்தம் இல்லாமல் பூமியிலிருந்து உண்டானதால் ஸ்வபாவத்திலேயே அவள் நிகரற்ற கீர்த்திசாலி. யார்? சீதை. அதேமாதிரி மேலும் என்னை பிதாவாய் அடைந்ததால் விசேஷ கீர்த்தி பெற்றாள். ஜனக வம்சத்தில் பிறந்ததால் அவள் ஜானகி என்ற பெயர் பெற்றாள். அவளுக்கு கிடைத்த பர்த்தாவோ எவ்விதத்திலும் ஒப்பற்றவர். கை நிறைந்த பொன்னிலும் கூட கண்ணிறைந்த கணவனே, என்ன வார்த்தை பாருங்கள், கை நிறைந்த பொன்னிலும் கண்ணிறைந்த கணவனே அதிகம் என்று பழமொழி படி பெண்கள் விசேஷ ரூப லாவண்யமுள்ள புருஷர்களையே மனம் செய்ய விரும்புவார்கள். ஆனால் ராமனோ மன்மதனுக்கே மன்மதனே மயங்கக்கூடிய மன்மதனவன் ராமன். கோடி மன்மத லாவண்யன். அதே சமயத்தில் கன்னியின் தாய், ஒரு பெண்ணை பெற்ற தாயானவள் என்ன நினைப்பா? எல்லையற்ற ஐஸ்வர்யம் உள்ளவனையே தன் பெண் மனம் புரிய வேண்டும் என்று விரும்புவாள் அல்லவா? ஆனால் ராமனுடைய ஐஸ்வர்யமோ, அந்த ஈஸ்வர தன்மையோ அளவற்றது. அப்படி ஈஸ்வர தன்மை இப்போ நேரில் பார்த்துட்டேனே. ஐஸ்வர்யன்றது இங்கே ஈஸ்வரத்தன்மை. ஐஸ்வர்யன்றது என்னென்னா சகல லட்சணங்களும் பொருந்தியவர்கள். ஐஸ்வர்யன்றது பணம் மட்டும் கிடையாது, தனம் மட்டும் கிடையாது, அந்த ஈஸ்வரத்தன்மையை குறிக்கிறது. அவருடைய எல்லா லட்சணங்களும் பொருந்திருக்கு. மகிமை, அவருடைய அழகு, புகழ், வீரியம், பலபராக்கிரமம். அதே சமயத்தில் ஐஸ்வர்யம்னா பணமும் செல்வமும் சொல்லலாம். சக்கரவர்த்தி திருக்குமார்கள் செல்வத்துக்கும் குறைச்சல் கிடையாது. அப்படி எல்லா ஐஸ்வர்யங்களையும் பரிபூர்ணமாக இருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஒரு தாய் என்ன ஆசைப்படுவா? தன் பெண்ணை நல்ல குலத்தில் இது மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவா இல்லையா? அப்படிப்பட்ட பராக்கிரமும் இருக்கணும், அழகும் இருக்கணும், லட்சணங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் புகழ் அடைந்தவனாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல செல்வந்தவனாக இருக்கணும்னு ஆசைப்படுவா இல்லையா? எல்லாம் பரிபூர்ணமாக ராமனிடத்தில் பொருந்தி இருக்கிறதே. அப்போ அதிக புத்திமானும் வேத சாஸ்திரங்களில் நிபுணனும் சுத்தமான ஆச்சாரம் உடையவனுமான புருஷனையே தன் புத்திரி மனம் செய்ய வேண்டும் என்று, அதே மாதிரி ஒரு தாயும் அப்படி தான் விரும்புவா, ஒரு பிதாவும் அப்படி தான் விரும்புவார். ராமனோ புத்தி, வித்யை, ஞானம், ஆச்சாரம், வீரியம், பராக்கிரமம் முதலியவர்களில் ஒப்பற்றவனாக திகழ்கிறார்.
பல தலைமுறைகளாக கீர்த்தி பெற்று சுத்தமான ஆச்சாரம் உள்ள குலத்தில் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்று பந்துக்கள் விரும்புவார்கள். ஆமாம், தன் பெண்ணை வந்து நல்ல குலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே விரும்புவாங்க. அதே சமயத்தில் இக்ஷ்வாகு வம்சத்திற்கு மேலான குலம் உண்டோ, அந்த வம்சத்தில் வந்தவங்களாம் சுத்தமானவர்களாச்சு, அந்த ராஜாக்கள்லாம் பரிசுத்தமானவர்களாச்சு. அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன் வம்சத்தில் பிறந்தவர்கள் சாதாரண ராஜாக்களா? புறாவுக்கு தன்னுடைய மாம்சத்தை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி அப்படியேப்பட்ட சாகரத்தையே தோன்றுவித்த அப்படிப்பட்ட சகர குலத்தில் பிறந்தவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஹரிச்சந்திர வம்சத்தில் பிறந்த மகாத்மாக்களாச்சு அந்த ராஜாக்கள்லாம். அதனால் இக்ஷ்வாகு வம்சத்துக்கு மேலான குலம் உண்டோ, அதில் பிறந்த அரசர்களை விட குணசாலிகள் உண்டோ? இவ்விதமான பெருமை வாய்ந்த ராகவனை பர்த்தாவாக அடைந்ததால் சீதையினுடைய புகழ் இன்னும் அதிகமாயிற்று. இவளும் புகழ் படைத்தவள், அவரும் புகழ் படைத்தவர். அவரது குலத்தில் போய் சேர்ந்ததுனால இன்னும் புகழ் அதிகமாயிடுச்சு. அவருடைய சீதைக்கும் இன்னும் புகழ் அதிகமாகிவிட்டது. புத்திரனாக இருந்தால் தான் சம்பாதித்த கீர்த்தியை அடைவான். புத்திரியானதால் தான் பிறந்த வம்சத்திற்கும் புகுந்த வம்சத்திற்கும் 21 தலைமுறைகள் வரையில் விசேஷ கீர்த்தியை சம்பாதிப்பாள் இல்லையா? என் பிரதிஜை. அதனால் ஒரு பெண்ணால் புகுந்த வீடும் பிறந்த வீடனுடைய பெருமையும் அதிகமாகும். ஒரு பெண்ணுடைய நன்னடத்தையினால புகுந்தனுடைய பெருமையும் அதிகரிக்கிறது, பிறந்தவருடைய பெருமையும் அதிகரிக்கிறது. அப்போ 21 தலைமுறை அவள் கரையை திடுறாளாம். தலைமுறையில் விசேஷ கீர்த்தியை சம்பாதிப்பாள். என் பிரதிஜை நிறைவேறிற்று. வீரசிரேஷ்டனுக்கு என் பெண்ணை மனம் செய்விக்கும் பாக்கியத்தை பெற்றேன். என் உயிருக்கு உயிரான சீதையை ராமனுக்கு மனைவியாக கொடுப்பதில் எனக்குள்ள திருப்திக்கு அளவே கிடையாது அப்படின்னு தன் சந்தோஷத்தை இப்படி வெளிப்படுத்துகிறார் ஜனக மகாராஜா. வெளில வளைச்சிட்ட உடனே அந்த ராமனை அப்படி புகழ்றார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? சாதாரண மனுஷனால எங்கே தூக்க முடியும், அவருடைய கவலை அவருக்கு தன் பெண்ணு கல்யாணம் ஆகலையேன்னு. எங்கே தேவர்கள் அசுரர் ஆற்றலாலே முடியல அப்படின்னு அவர் கவலைப்பட்டு மனுஷனாக நினச்சிருந்தான், சாதாரண மனுஷனாக நினச்சிருந்தான் ராமரை சொன்னார். சரி பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சார். ஆனால் இப்போ பார்த்துட்டு நேரில் அந்த வில்லை வளைச்சி தூக்கி அந்த வில்லை முறிச்சதை பார்த்த உடனே அப்படியே புலம்பி தள்ளுறார் ஜனக மகாராஜா. நல்ல புருஷன் ஒன்றுன்னு ஆசைப்படுவாங்க. இக்ஷ்வாகு குலத்துக்கு சம்மான குலம் உண்டா அப்படின்னு இப்போ புகழ்கிறார் ராமரை. அந்த ராஜாக்களை புகழ்கிறாரு, அந்த வம்சத்தை புகழ்கிறாரு, ராமரை புகழ்கிறார், ராமருடைய ஐஸ்வர்யத்தை புகழ்கிறாரு, எல்லாத்தையும் புகழ்கிறார். இப்போ புகழ்ந்து தள்ளுறார். அந்த சந்தோஷம் அவரால் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அதனால் தன் பெண்ணு கல்யாணம் ஆக போதே அதே சிவதனுசம் முறிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட வீரர் பராக்கிரமசாலி கிடைச்சிட்டானே நம்மளுக்கு மாப்பிள்ளையா அப்படின்ற சந்தோஷத்தில் பூரிச்சு போய் அப்படி எல்லை இல்லாமல் பேசுகிறார். ரொம்ப பேசாதவர் தான் ஜனக மகாராஜா. சந்தோஷத்தில் பூரிச்சு போய் இவ்வளோ விஷயத்தை பேசுகிறார் விஸ்வாமித்திர இடத்துல. இப்பொழுதே அதனால் என்னுடைய திருப்திக்கு அளவில்லை அப்படின்னா என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது, அப்படி சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாரு. அதனால் பாக்கியத்தை பற்றி என் உயிருக்கு உயிரான சீதையை ராமனுக்கு மனைவியாக கொடுப்பது எனக்குள்ள திருப்திக்கு அளவே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமி அப்படின்னு ஜனக மகாராஜா பூரிச்சு போய் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரருக்கும் அதுவும் சந்தோஷம்தான். நீ எதனால் இப்படிலாம் பேசுகிறாருன்னு விஸ்வாமித்திரருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, அவர் சந்தோஷத்தை ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்சம் நிதானிச்சிங்க, நல்ல கணவனே கிடைச்சிருக்கான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு 2 பேரும் ஆலோசனை பண்ணாங்க. ஜனக மகாராஜாவும் விஸ்வாமித்திரரும் ஆலோசனை பண்ணி உடனே பெண்ணை உடனே பாணிகிரகணம் பண்ணி வச்சிடலாமா சீதையே அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாங்க. சரி அப்படியே பண்ணலாமே அப்படின்னு விஸ்வாமித்திரரும் அனுமதி கொடுத்துறார். ஜனக மகாராஜாவும் அனுமதி கொடுத்துறார். உடனே என்ன பெண்ணை தாரவாரத்து கொடுத்துருவார், கன்னிகாதானம் பண்ணுவார், ரெடியாக இருக்கார். ஆனால் ராமர் என்ன பண்ணார்? இல்லை சுவாமி, தடுத்து நிறுத்திட்டார். இல்லை, என் தந்தையினுடைய உத்தரவு இல்லாமல் நான் கலியுகத்தில் இல்லை, ஒரு தருதல புள்ளியா நான் அப்பா அம்மாவோட கஷ்டப்பட்டு வளர்த்து கண்ணே மணியேன்னு பால் ஊட்டி சீராட்டி செலவு பண்ணி எல்லாம் வளர்த்து கடைசியில் நான் ஒரு தருதலை மாதிரி இன்னொரு பொண்ணை தேடிக்கின்னு நன்றி கெட்டவனாக அப்பா அம்மாவை மதிக்காமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் தருதல புள்ளியா நான்? அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. தாய் தந்தையை தெய்வமாக கருதக்கூடிய பிள்ளை நான். அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி என்னென்னா அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைன்னு இங்கே சொல்லலை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ காதல் கல்யாணம் நடக்குது. காதல் கல்யாணம் அது நான் தப்பான்னு சொல்ல வரல, புரிஞ்சுங்க. அப்பா அம்மாவை மதிக்காமல் அப்பா அம்மாவுடைய வைத்தறிச்சலால் அப்பா அம்மாவை நிராகரிக்கப்பட்டு எவ்வளோ பேர் தவறான எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ நாள் 25 வருஷமாக 30 வருஷமாக வளர்த்து ஆளாக்கி
அவ்வளோ சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கண்ணியமணியான ரத்த கண்ணீர் சிந்தி வளர்த்தது எதுக்காக? நன்றி கட்டத்தனமாக சொல்லமாக இப்போ புதுசாக நடுவில் ஒரு பந்தத்துக்காக அப்பா அம்மாவை தூக்கி போட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதை இங்கே பார்க்கணும், இங்கே யோசிக்கணும். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி என்ன செய்கிறாருன்னா அதை வேணான்னு தடுத்துட்டாராம். பாணிகரணம் பண்ண அப்பா ஒன்று இப்போ வந்து பாருங்கள், தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரத்தில் ஒப்படைச்சிட்டாரு. ஆனால் விஸ்வாமித்திர இஷ்டம்தான். விஸ்வாமித்திர பிரம்ம ரிஷி, அவர் சொன்ன மறுப்பே சொல்ல மாட்டார். தசரதரே வந்து அதுக்கு தான் ஆலோசனை பண்ணியிருந்தார், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுன்னு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணி வச்சா தசரதை கோபிச்சிக்கவே மாட்டார், சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிப்பார். புரியுதுங்களா? தசரத் தெரியாமல் பாணிகரணம் பண்ணால் கூட பரவாயில்ல, சந்தோஷம் படுவார், போய் சொல்லிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் ராமருக்குன்னு ஒரு தனி தர்மம் இருக்குது. அப்பா அம்மா அது என் கல்யாணத்தை அப்பா அம்மா பார்க்கணும். என் தாய் தந்தை என்னை சீராட்டி பாராட்டி கொஞ்சத்தில் பார்த்து சந்தோஷப்படுத்தி வளர்த்துனாங்களே, அந்த அப்பா அம்மா என் கல்யாணத்தை பார்த்து ஆனந்தப்பட வேணாமா? அவர்கள் அனுமதி இல்லாமல் நான் ஒரு பெண்ணை தேடிக்கிறேன், அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலை எனக்கு வரவே கூடாது. அப்படி நினைச்ச காலம் அது. ராம அயனம்னா ராமனுடைய வழியில் போகணும். இந்த வழி தான் கரெக்டான வழி. நம்ம அப்பா அம்மா சந்தோஷப்படுத்தி வச்சுக்கணும். கைகை வந்து காட்டுக்கு துரத்துறான்னா தனக்கு தீங்கு நினைச்சா கூட தன் தாய், அவள் பெற்ற தாய் மற்ற தாய் நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மாவுக்கு மனைவினா அவளும் தாய் தான், அப்படி அவளையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் சாதாரணமாக சும்மா என்னமோ சாதாரண மனுஷன் மாதிரி அல்பமான இந்த காம சுகத்துக்காகவும் ஒரு ஸ்திரீ சுகத்துக்காக பெற்றவங்களை மதிக்காமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு தரித்திர புள்ள கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்திக்கு தனி தர்மம் உண்டு. நான் இப்படித்தான் அப்பா அம்மாவை தெய்வமாக மதிக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. இதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து இங்கே என்னன்னா ஜனக மகாராஜா இப்போ டைரெக்டாக இங்கே வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா, ஜனக மகாராஜாவை உடனே வந்து தூதர்களை அனுப்பிச்சு தசரதை வரவழையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்றதை சீதை வந்து அத்ரி மகரிஷிக்கும் அத்ரி அனசூயை ஆசிரமத்துக்கு போகிறா இல்லையா தண்டகாரண்யத்தில், அந்த இடத்துல போய் அயோத்தியனுடைய கடைசி சர்க்கமாகிய அந்த இடத்துல அத்ரி மகரிஷி அத்ரி ஆசிரமத்துக்கு போகும்போது அங்கே உன்னுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லுமா அப்படின்ட்டு அத்ரி அனசூயை, அந்த அனசூயை அம்மா வந்து உன்னுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லுமான்னு சீதை இடத்துல கேட்டபோது அந்த சீதை வந்து இந்த விஷயத்த சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, இங்கே வால்மீகி இங்கே சொல்லாத விஷயத்த அங்கே சீதை சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. விஸ்வாமித்திரன் தயாராகிட்டாரு, ஜனக மகாராஜாவும் தயாராகிட்டாரு. இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறார், என் கையை பிடிச்சி ராமருக்கு கொடுக்க போகிறார். ஆனால் ராமர் தடுத்துட்டார். இது சீதை சொல்கிறா, இங்கே சொல்லலை பாலகாண்டத்தில், அங்கே சொல்கிறார். இங்கே டைரெக்டாக என்னன்னா உடனே தூதர்கள் அனுப்பிச்சு தசரதை வரவழையுங்கள் அப்படின்னு ஜனக மகாராஜா உத்தரவிட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் இது வந்து எங்கே வருதுன்னா, இதுக்கு முன்னாடி சம்பவம் என்னென்னா, வில்ல வளைச்சிட்டார், என் பெண்ணை கொடுக்கறது தயாராகிட்டா, சந்தோஷமாக இருக்கிறேன்னு ஜனக மகாராஜா ஒப்புக்கொண்டார். விஸ்வாமித்திரன் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டவர் எல்லாம் தயாராகிட்டாங்க. அந்த சபையில் உள்ள எல்லாருமே அனுமதிச்சிட்டாங்க. லக்ஷ்மணர் கூட சந்தோஷம்தான். ஆனாலும் ராமர் வந்து இதுக்கு சம்மதிக்கலை. ஏன் சம்மதிக்கலை அப்படின்னா, அப்பா அம்மா வராமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை, அவள் உலக அழகியாகவே இருக்கட்டும், சீதை மாதிரி உலக அழகி யாரும் இல்லைன்றதுனால தான் ராஜாக்கள்லாம் வந்து முற்றுகையிட்டாங்க அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் எவ்வளோ பேர் பொறாமப்பட்டாங்க. இவள் நமக்கு கிடைக்காம வேறு யாருன்னா கடிச்சிட்டு போகிறாளோ, இவ்வளோ அழகியாச்சே, இது நமக்கு தான் இந்த கொள்ளடிச்சும் போயிடணும் இந்த சீதையை அப்படின்னு ஆசைப்பட்டவங்க. ராவணனே மயங்கினா இல்லையா? அவ்வளோ ஸ்திரீகள், கந்தர ஸ்திரீகள், நாகலோ யக்ஷச ஸ்திரீகள்லாம் அவ்வளோ அழகிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்களெல்லாம் பார்த்தவர் ராவணன். ஆனால் அவளை விட அதிகமான அழகுடையவள்னு சீதையை இடத்துல மயங்கினா இல்லையா ராவணன்? அப்படிப்பட்ட எல்லாரும் மயங்கக்கூடிய அப்படியேப்பட்ட அழகியாகிய சீதையை ஆனால் ராமர் முன்னாடி நிற்க வச்சா ராமர் வேண்டான்னு சொல்லிட்டார். தசரதர் அப்பா அம்மா இல்லாமல் அவள் எவ்வளோ பேர் உலக அழகியானா இருக்கட்டும், என் அப்பா அம்மாவுடைய சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. இதுதான் பித்ருவாக்கிய பரிபாலனம், இதுதான் மாத்ருபக்தி, இதுதான் பித்ருபக்தி அப்படின்னு இந்த சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும். அங்கங்கே தர்மங்களை நாம் கொஞ்சம் விஸ்தாரமாக தான் சொல்லுவோம். ஏன்னா தர்ம கிரந்தமே ராமாயணமே தர்ம விஷயந்தான். அதனால் அதை சொல்லி தான் ஆகணும். எவ்வளோ திருட வைராக்கியமாக இருந்திருக்கார் பாருங்கள் ராமச்சந்திரமூர்த்தி. எப்படிப்பட்ட இந்திரியங்களை ஜெயிச்சவராக இருந்திருக்கா பாருங்கள், எப்படிப்பட்ட காமத்தை ஜெயிச்சவராக இருந்திருக்கார் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இதுதான் உண்மை. அதனால் அப்பா அம்மா மீறி அவர்கள் செயல்பட மாட்டார்கள். இது எங்கே சொல்கிறான்னா, சீதை சொல்கிறா தன்னுடைய கணவனுடைய பெருமையே அனசூய இடத்துல போய் சொல்கிறா. கணவனுடைய நிறைய பேர் கணவனையே குத்தி காட்டுவாங்க, கணவனையே திட்டுவாங்க பிற இடத்துல சொல்லி. அப்படி செய்யக்கூடாது. அது பதிவிரதா தர்மத்துக்கு இழுக்கு. புரியுதுங்களா? அது ஒரு மாற்று குறைச்சல் தான்.
அதனால் கணவனுடைய பெருமையை தான் பேசணுமே தவிர கணவனை எங்கேயுமே பேசக்கூடாது. அது சீதை அங்கே கடைப்பிடிக்கிறான். அனுசூயா அம்மா இடத்துல சொல்கிறான். அதனால் அப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒப்படைச்சா கூட, ஆனால் ராமர் விரும்பலை. என் தாய் தந்தையுடைய அனுமதி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது ஜனக மகாராஜா கோவம் வராதா? என்ன என் பொண்ணையே நான் கொடுக்குறேன், பொண்ணை பற்ற நானே கொடுக்குறேன். விஸ்வாமித்திரர் என்னடா குரு பேச்சு மீறியே நீ அப்படின்னு விஸ்வாமித்திரர் திட்டிடணும். இல்லை ஜனக மகாராஜா கோபிச்சிருக்கணும். கோபிக்கலை, சந்தோஷப்பட்டாங்க. ராமா, நாங்களாம் ஒரு தர்மத்தை வச்சுருக்கேன்டா, உனக்குன்னு நீ ஒரு தனி தர்மத்தை வச்சுருக்கியே, நீ எப்படா அப்படி நடந்துக்கிற? இது மாதிரி பொண்ணு கிடைக்குமா? தேவாசுரர்கள்லாம் ராட்செல்லாம் ஆசைப்பட்ட இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்குமான்னு அவன் ஏங்குவான். அப்படிப்பட்ட பெண் கிடைச்சி கூட நான் தர்மத்தை விட மாட்டேன். அம்மா அப்பாவுடைய பக்தி, தாய் தன்னுடைய பக்தி தான் சிறந்தது, அந்த பிதிர்வாக்கிய பரிபாலனை தான் சிறந்தது என்று அப்படி உன்னுடைய தர்மத்தில் அப்படி ஸ்திரமாக நிற்கிறியடா. எப்படியாப்பட்டவன்டா நீ, எப்படியாப்பட்டவன் நீ, உன்னை பார்க்க உன்னை சிஷியனாக அடைந்த நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சந்தோஷப்பட்டார். விஸ்வாமித்திரர் இதனால் சந்தோஷம் பட்டார். அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் நான் எந்த பெண்ணுக்கு ஆசைப்படுறேன். உலக அழகி, பேரழகி, அப்படியேப்பட்டவளாகிய சீதையை கூட முன்னாடி நிறுத்தினா வேண்டான்னு சொல்கிறானா? இப்படிப்பட்ட குழந்தைய பார்க்க முடியுமா? அதான் ராமச்சந்திரமூர்த்தி. அதான் ராமனுடைய குணங்களை பற்றி பேசணும். இந்த இடத்துல பார்க்கும்போது ராமரை மதிக்காதவங்க, ராமரை பற்றி தெரியாதவங்க கூட இந்த இடத்துல இந்த கட்டத்தை கேட்டாங்கன்னா ராமர் மேலே மரியாதை வருதா இல்லையா? அதனால தான் மரியாதை ராமன். அப்படி மரியாதையான அப்படிப்பட்ட தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ராமனத்தில் மரியாதை வருதா இல்லையா? அப்படின்னா ராமர் முன்னாடி நம்ம நிற்க முடியுமா? ராமநாம சொல்ல நம்மளுக்கெல்லாம் தகுதி இருக்கா? இப்படியாப்பட்ட உத்தம புருஷனா, இப்படியாப்பட்ட பரமாத்மாவா, இப்படியாப்பட்ட தெய்வத்தையா நம்ம வணங்குறோம் அப்படின்னு நம்ம மார்த்தட்டிக்க வேண்டாமா? நம்ம இப்படியாப்பட்ட ராமநாமத்தையா நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டாமா? எப்படியாப்பட்ட தர்மத்தில் நிற்கிறார், எப்படியாப்பட்ட தர்மாத்மா, சத்தியசந்தன், எப்படியாப்பட்ட பித்ருபக்தி, எப்படியாப்பட்ட மாத்ருபக்தி, எப்படியாப்பட்ட தர்மம். மகான்களே அனுமதித்த பிறகு கூட விஸ்வாமித்திரர், ஜனக மகாராஜா போன்ற அங்கே இருக்கிற சதானந்தர் போன்ற எல்லா மகாத்மாக்களும் அனுமதித்த கூட பெண்ணை கைப்பிடிக்க மாட்டேன்னு சொன்னான். அவருக்குன்னு ஒரு தனி தர்மத்தை அங்கே நிலைநாட்டுகிறார். பத்தியா, தனி தர்மம் இல்லை, இதுதான் கடைப்பிடிக்கணும். மனுஷர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய மத்தியாவதாரஸ்திக்கு மத்திய சிக்ஷணம். ரக்ஷோவதைன்னு வெறும் ராட்சர் வதத்துக்காக மட்டும் மனுஷ அவதாரம் கிடையாது. மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இப்படி தான் நடக்கணும். எவ்வளோ பெரிய மகாத்மாக்கள், எவ்வளோ பெரியவங்களாக இருக்கட்டும், அப்பா தெரிஞ்சால் கோவப்படுமா இருக்கட்டும், ஆனாலும் அப்பா அனுமதிச்சா தான் அப்பா என் கல்யாணத்தை பார்க்கணும், அப்பா அம்மா என் கல்யாணத்தை பார்க்கணும், அவங்க தான் எனக்கு தெய்வங்கள் அப்படின்னு கடைப்பிடிக்கிறாருன்னா இதுதான் ராமருடைய தர்மம். புரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, முடியாது மாணிக்கிறோம் பண்ண மாட்டேன்னு திடமாக நிற்கிறாருன்னா இதனால் விஸ்வாமித்திரர் கோவப்பட்டுருக்கணும். ஆனால் கோவப்படலை. ஏன் கோவப்படுவார்? அவர் பிரம்ம ரிஷி, அவருக்கு தெரியும். இதனால் சந்தோஷம்தான், ஒரு குருவான சந்தோஷம்தான் படணுமே தவிர கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டார். அதனால் ரொம்ப சந்தோஷம் அடைந்து ராமலக்ஷ்மணில் ஆலிங்கனம் பண்ணிக்கினார் விஸ்வாமித்திரர். ஜனக மகாராஜாவும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். இப்படியேப்பட்ட பிள்ளைக்கா என் பொண்ணை கொடுக்க போகிறேன், என்ன பாக்கியம்னு ஜனக மகாராஜா சந்தோஷப்பட்டார். இதை சீதை அனுசூய இடத்துல சொல்கிறா. அப்படிப்பட்டவர் இந்த ராமன். கொஞ்சம் கூட கலங்க லேசம் இல்லாதவர், பரிசுத்தமான பிரபு இந்த ராமச்சந்திர பிரபு. அப்படின்னா சாதாரணமானவரா? இந்த ராமச்சரித்திரத்தை பார்த்துட்டு அல்பமான விஷயங்களில், காம சுகங்களில் யாருக்காவது ரமிக்க தோணுமா? அல்ப உலக சுகங்களில் அவங்களுக்கு ஆசை தோணுமா? அந்த ஆசை அற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த ராமநாம சொன்னாவே காமம் போயிடும். ராமரை தியானம் பண்ணாலே இது மாதிரி தறிகட்டு வேறொரு பெண்ணை, அம்மா அப்பாவை புறக்கணிச்சிட்டு வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணின்ற எண்ணம் வராது. இந்த ராமச்சரித்திரத்தை படித்தா கண்டிப்பாக அப்படிப்பட்ட காமத்துக்காக மயங்கி அம்மா அப்பாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை அவங்களுக்கு வரவே வராது. இந்த ராமச்சரித்திரத்தை கேட்டால் காமத்தை ஜெயித்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் அப்படிப்பட்ட இளைஞர் சிறு வயதிலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே. நிறைய பசங்கள்லாம் பார்த்தா தப்பு, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களாம் இது மாதிரி கதைகளை கேட்டால், அந்த ராமச்சரித்திரத்தை கேட்டால் அவர்களுக்குள்ள காமத்துக்கு வசப்பட்டு ஒரு பெண் பின்னாடி அப்பா அம்மா மறந்துட்டு நன்றி கெட்டவர்களாக போக மாட்டாங்க நிச்சயமாக. இந்த ராமச்சரித்திரம் பிரச்சாரமாக இல்லாததுனால தானே, அதை பற்றி தெரியாததுனால தானே இப்படி தாறுமாறாக, தர்மம் தெரியாததுனால தாறுமாறாக மக்கள் வழி தவறி போகிறார்கள். யோசிச்சு பார்க்கணும். இந்த கட்டத்தை கண்டிப்பாக நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். அப்போது ராமச்சந்திரமூர்த்தி எத்தனையோ பேர் அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
ஆனால் மனைவி பேச்சு கேட்டு எத்தனை பேர் அப்பா அம்மா தள்ளி விடுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இந்த கதையை கேட்டாங்கன்னா நிச்சயமாக அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அதுவும் புரிஞ்சுக்கணும். அதனால் இப்படியாப்பட்ட அருமையான சரித்திரத்தை அடியேன் சொல்கிறதுக்கும் பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன். கேட்குறவங்களும் பாக்கியம் பெற்றவர்கள் தான் நிச்சயமாக, இதில் சந்தேகமே இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய சரித்திரம் பாருங்கள் இது. அப்போ சந்தோஷம் அடைந்தார். அப்போது இது உடனே ஜனக மகாராஜா சந்தோஷம் அடைந்து, விஸ்வாமித்திரன் சந்தோஷம் அடைந்து, அப்படியே ஆகட்டும்பா அப்படின்னு ராமனுக்கு சம்மதம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது விஸ்வாமித்திரத்தில் கேட்குறார் ஜனக மகாராஜா, தாங்கள் உத்தரவு செய்தால் இப்பொழுது என்னுடைய மந்திரிகள் அயோத்திக்கு அதிவேகமாய் ரதங்களில் போய் இங்கே நடந்த யாவற்றையும் தசரத மகாராஜனுக்கு தெரிவிக்கட்டும். அவர்லாம் வரட்டும், எனக்கு அவர் சம்மதி தான், பூர்வ சம்மதி தான். சரி, பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டுமே நினச்சேன். ஆனால் ராமருடைய கொள்கையில் திருடமாக உறுதியாக இருக்கிறார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரத்தில் உத்தரவு கேட்குறார். நீங்கள் உத்தரவு கொடுத்தா என் மந்திரிகள்லாம் அனுப்பிச்சு தசரதரை வர வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஆகட்டும். விஸ்வாமித்திரன் சந்தோஷம்தான். தன்னுடைய சிஷ்யர்களால் குருவுக்கு பெருமை பாருங்க. இங்கே அப்படியேப்பட்ட சிஷ்யர்கள் கிடைக்கணும், ராமலக்ஷ்மணர்கள் போல சிஷ்யர்கள். சபாஷ். அதே சமயத்தில் தசரத ராஜனுக்கு தெரிவிக்கட்டும். அதே சமயம் என் பிரதிஜையையும் ஜனக மகாராஜா சொல்கிறார், என் பிரதிஜையையும் இந்த ராஜகுமார்கள் தங்களால் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்ததையும், ராமன் பரமசிவனுடைய வில்லை முடித்து சீதையை அடைந்ததையும் விஸ்தாரமாக சொல்லட்டும். அதிசீக்கிரத்தில் இந்த மகாராஜாவையும் வந்து பரிவார சைன்யங்களையும் இங்கே அழைத்து வரட்டும் என்றார். கௌசிகரும் அதுக்கு சம்மதித்தார். ஜனகர் என்ன பண்ணார், மந்திரிகளை அழைத்து விவாக பத்திரிகைகளை கொடுத்து, இது மாதிரி விவாக பத்திரிகைகளை கொடுக்கணும்னு கொடுத்து சொல்ல வேண்டியவர்களை நன்றாய் எடுத்து சொல்லி தசரதரை சகல மரியாதைகளுடன் அழைத்து வர கட்டளையிட்டார். அப்போ தசரதர் சமாச்சாரத்தை அறிந்தது. சர்க்கம் 68 தசரத சமாச்சாரத்தை அறிந்தது. ஜனகரால் அனுப்பப்பட்ட மந்திரிகள் 3 நாள் கடக்கிறாங்களாம் குதிரையில் போய். 3 நாள் இரவு பகலாய் பிரயாணம் செய்து குதிரைகள்லாம் களைத்து 4ஆவது நாள் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார்கள். அவ்வளோ நாள் ஆகும். அப்போல்லாம் பஸ்ஸு, லாரி, காரு பஸ்ஸு எதுவும் கிடையாது அப்போல்லாம். அப்போ குதிரைகள் தான் போனோம். குதிரைகளில் போயிருந்தாங்க. 3 நாள் இரவு பகலாய் பிரயாணம் செய்து குதிரைகள் களைத்து 4ஆவது நாள் அயோத்திக்கு வந்து சேர்ந்தாங்களாம். அப்போ அரண்மனை வாசலில் காவற்காரர் இடத்துல மிதிலாதிபதியான ஜனக மகாராஜாவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் நாங்கள், தங்களை மகாராஜாவாகிய தசரதரை பார்த்து தசரதர் சொல்லுங்க, தங்களை தரிசிக்க விரும்புகிறார்கள் என்று அரசனுக்கு தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படியே செய்ய அவருடைய உத்தரவால் மந்திரிகளை உள்ளே அழைத்து போனார். அப்போ என்ன சொல்ல, அப்படியா ஜனக மகாராஜா அமைச்சிருக்காரா, உடனே வர சொல்லுங்க, அந்த மந்திரிகள் உடனே வர சொல்லுங்க சொல்லி மந்திரிகள்லாம் போகிறாங்க உள்ள. ஜனக மகாராஜா வரவேற்கிறார். அப்போது தசரதர் பார்க்குறாங்களாம், 60,000 வயசு அவருக்கு. எப்படி இருக்காருன்னா, அந்த சிம்மாசனத்தில் பார்க்குறதுக்கு நல்லா தாடியும் மீசியமாக பயங்கரம். எப்படி இருக்காருன்னா, வயது முதிர்ந்து தேவேந்திரனை போல சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் தசரதரை கண்டு அவர்கள் இப்படியாப்பட்ட மகாத்மாவுக்கு பிறந்த புத்திரர்கள் அந்த ராமலட்சுமணர்கள். அவர் அப்பாவை பார்த்தாவே தெரியுது எப்படியாப்பட்ட பராக்கிரமசாலின்னு, தேவேந்திரன் போல இருக்கிறாரே பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம் தசரதரை பார்த்து. தசரதரை கண்டு அவர்கள் இந்திரியங்களை அடங்கி கைகூப்பி கொண்டு அவர் மேலே மரியாதை வந்துச்சு. அவரை பார்த்த உடனே கைகூப்பி வெகு ஜாக்கிரதையாக மதுரமான வார்த்தைகளால், சுவாமி, மிதிலாதிபதியும் எங்கள் பிரபுவுமான ஜனக மகாராஜா, தாங்களும் தங்களுடைய அக்னி ஃபஸ்ட்டு வந்த உடனே விஷயத்த சொல்லிட்டு கூடாது. ஃபஸ்ட்டு சேம விசாரிக்கணும், குசல பிரச்சனை விசாரிக்கணும். விசாரித்து தான், ஏன்னா ஜனக மகாராஜா என்ன சொல்லி அமைச்சாரோ அதுபடி குசல பிரச்சனை விசாரித்து தான் விஷயத்தை சொல்லணும். அது ஒரு முறை, அதெல்லாம் ஒரு தர்மம். அதனால் என்ன குசல பிரச்சனை விசாரிக்கிறார். அந்த தாங்களாக விசாரிக்க மாட்டாங்க மந்திரிகள் விசாரிக்கணும். ராஜாவை தான் விசாரிக்கணும். அதான் ஜனக மகாராஜா விசாரிக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறாங்க மந்திரிகள்லாம். மிதிலாதிபதியும் எங்கள் பிரபுவான ஜனக மகாராஜா, தாங்களும் தங்களுடைய அக்னிஹோத்திரமும் உபாத்தியாயரும் புரோகிதரும் வேலைக்காரரும் க்ஷேமமா என்று அடிக்கடி வெகு பிரீதியுடன் விசாரிக்கிறார். அப்போதான் சொன்னல, ஜனக மகாராஜா தசரத சக்கரவர்த்திக்கு எல்லாருமே உறவினர்கள் தான். சிற்றரசுகள்லாம் ஏதோ கப்பம் கட்டுறாங்க, அவங்க ஒரு சாதாரண ராஜாக்கள் அப்படின்னு நினைக்க மாட்டார்.
ஜனக மகாராஜா பூர்வத்தில் சம்பந்தி முறை. அங்க தேசத்து ராஜா ரோமபாதன் வந்து என்ன முறை? அங்க தேசத்து ராஜா நண்பர் முறை. தன் பெண்ணை வந்து அங்கே தத்து கொடுத்துருக்கார், சாந்த என்ற பெண்ணை. அதே மாதிரி கேகை தேசத்து ராஜா வந்து யார்? மாமனார் முறை. எல்லாம் சம்பந்திகள் முறை தான். ஜனக மகாராஜா குலமும் சம்பந்தி முறை தான், பூர்வ சம்பந்தி முறை. எல்லாமே உறவினர்கள் தான் அவருக்கு. ராஜாக்களே சிற்றர்களே எல்லாம் உறவினர்கள், எல்லாம் சம்பந்திகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே அந்யோன்யமாக பழகக்கூடியவர்கள். தான் சக்கரவர்த்தி அப்படின்னு கர்வமாக இருக்கிறவர் கிடையாது தசரத சக்கரவர்த்தி, தாழ்மையாக இருக்கக்கூடியவர். அதனால் வந்து சேமத்தை விசாரிக்கிறார் ஜனக மகாராஜா. பிரீதியோடு அன்போடு சேமத்தை விசாரிக்கிறார். அதை கேட்டுக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அதனால் விசாரிக்கிறார். பிறகு விஸ்வாமித்ர மகரிஷியுடைய அனுமதி பெற்று தங்களுக்கு பின்வருமாறு தெரிவிக்கிறார் அப்படின்னு அந்த மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க. ஜனக மகாராஜனுடைய மந்திரிகள் சொல்கிறாங்க, என்னிடத்தில் இருக்கும் சிவதனுசை நானேற்றுகிறவனுக்கே என் புத்திரியை பாரியையாக கொடுப்பேன் என்று, பாரியினா தன்னுடைய மனைவியாக கொடுப்பேன் என்று நான் பிரதிஜை செய்திருப்பது தங்களுக்கு தெரியுமே. அது எல்லாருக்குமே எல்லா ராஜாக்களுக்கும் தெரியும், தசரதனுக்கும் தெரியும். என் புத்திரியை மனைவியாக கொடுப்பேன், சிவதனுசை நானேற்றுகிறவனுக்கே என் புத்திரியை மனைவியாக கொடுப்பேன் என்று நான் பிரதிஜை செய்திருப்பது தங்களுக்கு தெரியுமே. இப்படி எத்தனம் செய்து பலிக்காத அரசர்கள் ஒன்று கூடி மிதலையை முற்றுகையிட்டதும் அதில் அபஜயம் அடைந்ததும் தங்களுக்கு தெரியுமே. அப்போ விஸ்வாமித்ர மகரிஷியுடன் என் யாகத்தை பார்க்க வந்த தங்களுடைய புத்திரர்களான ராம லக்ஷ்மணர்களில் ஆஹா பார்த்து ஆச்சரியப்படுறார் தசரத சக்கரவர்த்தி. என்னடா தன்னுடைய புத்திரர்கள் ராமலக்ஷ்மணர்கள் அங்கே போயிருக்காங்களா? சரி, புத்திரன் ராமலக்ஷ்மணர்களில் ராமன் அந்த வில்லை எடுத்து வளைத்து நானேற்றி முறித்தார். ஆஹா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். தசரதுக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு, ரோமாஞ்சனம் ஏற்பட்டது. ரொம்ப சந்தோஷப்படுறார். தன் பிள்ளைகள் ராமன் அந்த வில்லை முறிச்சிட்டானா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மந்திரிகள்லாம் தசரதத்தில். அப்போ தசரத் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்க. தக்ஷ யாகத்தில் எதை கண்டு தேவர்கள்லாம் பரமசிவனிடத்தில் பயந்து நடுங்கி ஓடினார்களோ எந்த வில்லை பார்த்து, அதே வில்லை எண்ணிறந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க ராமன் விளையாட்டாக வளைத்து முறித்து விட்டார். நான் செய்த பிரதிஜைப்படி சீதையை அவருக்கு விவாகம் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு தாங்கள் அனுமதியை வேண்டுகிறேன். ஏன்னா ராமன் அப்படி கேட்குறான்பா, அவன் புள்ள நீ இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, என்ன பண்ணுறது அப்படின்னு அனுமதி வேண்டுகிறேன். புரோகிதர்கள், உபாத்தியாயர்கள், மந்திரிகள், ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், பந்து மித்திர பரிவார சைன்யங்களுடன் உடனே புறப்பட்டு மிதலைக்கு வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஜனக மகாராஜா அப்படி கேட்குறாராம். மந்திரிகள் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு 10 பேர், எவ்வளோ பேர் வருவீங்க நீங்கள்? இப்போ இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, 50 பேர் வருவீங்களா? அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி வாசல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் உங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் வருவாங்க? 500 பேர் வருவாங்களா கல்யாணத்துக்கு? சரி, அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடெலாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு பொண்ணுட்டுக்காரர் கேட்பாங்க, நிச்சயதார்த்துக்கோ இல்லாட்டி ஏதோ ஒன்று. அப்போது அதெல்லாம் விசாரிப்பாங்கள்ல. அப்படிலாம் இங்கே சொல்கிறோம் கிடையாது. அப்படி விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் கிடையாது. ஜனக மகாராஜா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய புரோகிதர்கள், உபாத்தியாயர்கள், மந்திரிகள், ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், உன்னுடைய பந்துக்கள், மித்திரர்கள், பரிவார சைன்யங்களோடு எல்லாரும் வரணும் அப்படின்னு ஜனக மகாராஜா தாராள மனசோடு கூப்பிடுறார். வந்து நீங்கள் கல்யாணத்தில் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்படி தான் கூப்பிடணும், இதுதான் மரியாதை அப்படின்னா. இவ்வளோ பேர் வருவாங்களா, அவ்வளோ பேர் வருவாங்களான்னு பயந்து கேட்கக்கூடாது. 500 பேர் வருவாங்களா, 1000 பேர் வருவாங்களா அப்படிலாம் பயந்து கேட்கக்கூடாது. எவ்வளோ பேர் வேணால் வரட்டும், எல்லாரையும் வர சொல்லுங்கள், எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்றார் ஜனக மகாராஜா தாராள மனசோடு. எல்லாம் புரோகிதர்கள், உபாத்தியாயர்கள், மந்திரிகள், ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், பந்து மித்திர பரிவார சைன்யங்களும் உடனே புறப்பட்டு மிதலைக்கு வந்து நிகரற்ற கீர்த்திசாலிகளான ராம லக்ஷ்மணர்களை பார்த்து சந்தோஷிக்க வேண்டும். அது எனக்கு பரமானந்தத்தை கொடுக்கும். ராம லக்ஷ்மணனுடைய விவாக மகோத்சவத்தை தாங்கள் வந்து நடப்பித்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்கிறார் என்று இதெல்லாம் மந்திரிகள் தசரதர் சொல்கிறாங்க. விஸ்வாமித்ர மகரிஷியும் சதானந்த மகரிஷியும் இப்படி சொல்ல அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள் தசரத சக்கரவர்த்தியிடத்தில். தசரதருடைய அந்த பெருந்தன்மையாலும் மரியாதையாலும் பிரியத்தாலும் தைரியமாய் பரபரப்பில்லாமல் தசரதன் வந்து நல்லா தாராளமாக சொல்லுங்கள், எதுவும் பயப்படாதீங்க, என்ன விஷயமோ அதை விசாலமாக சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு.
அப்படி தான் தைரியம் கொடுத்துருக்கார். அதனால் தசரதருடைய பெருந்தன்மையாலும் மரியாதையாலும் பிரியத்தாலும் தைரியமாய் பரபரப்பில்லாமல் அமெரிக்கையாய் தங்களுடைய சமாச்சாரத்தை தசரதற்கு தெரிவித்தார்கள். அப்போது தெரிவித்து அவருடைய கௌரவத்தால் கட்டுப்பட்டு அதிகமாய் சொல்லாமல் நிறுத்தி கொண்டார்கள் தசரருடைய பெருமையை பார்த்து. அப்போ தூதர்களின் வார்த்தையை கேட்டு தசரதர் பரமானந்தம் அடைந்தார். வேறு என்ன பண்ணுவார்? சந்தோஷம்தான் அடைய முடியும். அப்போ வசிஷ்டரையும் வாமதேவரையும் மற்ற மந்திரிகளையும் பார்த்து, என் பிள்ளை கல்யாணமா, சரி உடனே எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு உத்தரவிடலை. தன் குருநாதரை கேட்கணும், வசிஷ்டரை, அங்கே இருக்கிற புரோகிதர்கள் ஆகிய மகாத்மாக்களை கேட்கணும். அவரெல்லாம் அனுமதி கொடுத்தா தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எல்லாம் தர்மம் தான். அந்த தர்மத்தை மீறி நடக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறார்? தூதருடைய வார்த்தையை கேட்டு தசரதர் பரமானந்தம் அடைந்தார். சந்தோஷமும் இருக்கலாம். ஆனால் உடனே வசிஷ்டரையும் வாமதரையும் மற்ற மந்திரிகளையும் பார்த்து, கௌசல்யின் கண்மணியான ராமச்சந்திரன் லக்ஷ்மணனுடன் விஸ்வாமுத்திர மகரிஷியால் ரட்சிக்கப்பட்டு மிதிலையில் இருக்கிறானாம். ஜனகர் அவனுடைய வீரியத்தை பரீட்சித்து அறிந்து தன் புத்திரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுக்க விரும்புகிறாராம். அது தங்களுக்கு இஷ்டமானால், வசிஷ்டத்தில் கேட்குறார், வசிஷ்ட வாமதேவரெலாம் பார்த்து கேட்குறார், குருமார்களை பார்த்து கேட்குறார், அது தங்களுக்கு இஷ்டமானால் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் புறப்பட்டு மிதிலைக்கு போவோம் என்றார். மந்திரிகளும் மகர்ஷிகளும் என்ன சொல்லுவாங்க? இது எங்களுக்கு இஷ்டம் என்ன சொல்லுவாங்க? சந்தோஷம். ராமருடைய சீதா விவாகத்தை பார்க்கறது தானே இவங்களாம் தவம் கிடக்கிறாங்க. அதுவும் நான் காட்டில் போய் தவம் இல்லாமல் இங்கே சீதா கல்யாணம், சீதையெல்லாம் இங்கே வரப்போகிறாங்க, ராமர் இங்கே அவதாரம் பண்ண போகிறான் தானே. எத்தனையோ ஜென்மா எத்தனையோ ராஜாக்களுக்கு பட்டம் கட்டின்னு இருக்கக்கூடிய விஸ்வாமுத்திரர் புரோகிதராக இருக்கிறாரு. இங்கே அதுக்குன்னே தபஸ் பண்ணியிருக்காராம். எங்கன்னா ராஜ்யத்தில் அயோத்தியிலே தபஸ் பண்ணி உட்காந்துருக்காராம் சபையில் வசிஷ்டர். அதுக்குன்னே தபஸ் பண்ணார் அவர். அதான் ஜபதாம். அதுக்குன்னே ராமநாமத்தை ஜெபிச்சு இருந்தார் அவர். ராமன் எப்போ அவதாரம் பண்ண போகிறேன், அவதாரம் பண்ணிட்டேன், எப்போ சீதை வந்து இந்த 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 அயோத்தியை புனிதப்படுத்த போகிறா, அவருடைய பாதம் இங்கே படப்போகுது அப்படின்னு சீதா கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துன்னு தவம், அதுக்குன்னே தவம் பண்ணியிருக்காங்களாம். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி போன்றவங்களாம் தவம் பண்ணியிருக்காங்களாம் அயோத்தியில். அதுக்குன்னே இருக்கிறாங்களாம் அங்கே. அதுக்கு காத்து நிற்கிற அப்படியே தசரதற்கு இப்போ தான் தெரியும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. அவங்களாம் முன்னாடியே தெரியும், முக்காலம் அறிந்த மகரிஷிகள். அதுக்கு தான் தவம் பண்ணியிருக்காங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும்? ஆஹா, அமிர்த மாதிரி இனிக்காதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்கணுமாண்ணா. அதுக்கு தான் பாப்பா நான் காத்துன்னு இருக்கிறோம். முதல்ல வாப்பா போகலாம், கிளம்பி போகலாம். போய் முதல்ல ராமலக்ஷ்மணன் கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாம். அந்த சீதை மகாலட்சுமி இங்கே வந்து அவர் பாதம் படணுமே. இங்கே லக்ஷ்மி கடாட்சமி ஏற்கனவே பெருகிருந்தாலும் அவள் பிரத்யட்சமாக வந்து இங்கே பெருகெடுத்ததை பார்க்கணுமே. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி இல்லையா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தானே வசிஷ்ட மகரிஷி இங்கே தவம் பண்ணியிருக்காரு. இங்கே சபையில் உட்காந்து நான் இங்கே வந்து ஆடல் பாடல் காட்சிகளை பார்த்து என்ன கோர்ட்டு என்ன கேஸ் வருதுன்னு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்காங்க வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலாம். அப்பப்போ ராமனான்னு கூப்பிட்டோடனே ராமர் வருவாராம். அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு அப்படி கொஞ்ச நேரம் அந்த தரிசனம் கிடைக்குமே. இந்த ஜபதாம், இந்த ராமநாமத்தை ஜபிக்கிறதுக்கான பலனா அது. ராமலக்ஷ்மணனுடைய தரிசனம் அதை பார்க்கறதுக்குன்னே புரோகிதராக இங்கே உட்காந்துருக்கார் வசிஷ்டர். அவருக்கு குருவாக வாய்ச்சதும் பெரும் பாக்கியமாக நினைக்கிறார் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலிலாம், மார்கண்டேயர்லாம், காத்தியாயனர்லாம். அது ஒரு கண்கொள்ளா காட்சி. ராமருடைய தரிசனம் இங்கே இருந்தால் கிடைக்கும். காட்டில் போய் தவம் போனால் கிடைக்குமா? தசரதற்கு புரோகிதராக இருந்தால் கிடைக்கும் அடிக்கடி. ஏன்னா தசரத புள்ளியாக போயிட்டானே ராமன், அப்புறம் நான் அடிக்கடி பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். அதுக்குன்னே இந்த காட்டில் இருக்க வேண்டிய இந்த ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள்லாம் எங்கே இருக்கணும்? இவங்களாம் காட்டை விட்டு நாட்டில் உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக இவங்களே அடையாக உட்காந்துருக்காங்க. எல்லா சபையும் எல்லா ஆசனத்துலையும் யாருன்னா வசிஷ்டர் இருப்பார், வாமதேவர், ஜாபாலி, காத்தியாயனர், மார்கண்டேயர், இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. இவங்க தான் மந்திரிகள், இவங்க தான் புரோகிதர், இவங்க தான் எல்லாமே. சாதாரண மந்திரிகள் யாரும் ரொம்ப இருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த மந்திரிகளும் பார்த்தா மகாத்மாக்களாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்? இவங்களே அடையாக உட்காந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா ராமருடைய தரிசனத்துக்காக காத்துருக்காங்க. இவங்க என்ன அயோத்தியில் போய் தபஸ் பண்ணுறாங்க ராமருடைய தரிசனத்துக்காக, ராமர் கல்யாணம் பண்ணி அந்த சீதா விவாகத்தை பார்க்கறதுக்காக. இதுதான் பாக்கியம்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா என்ன சுவாமி அப்படின்னு மந்திரிகள் அப்போ என்ன பண்ணுறாரு? தாமதமின்றி சீக்கிரமாக போகலாம் சுவாமின்னு உத்தரவு கேட்குறார் தசரத சக்கரவர்த்தி குருமார் இடத்துல, வசிஷ்டர் வாமதேவர் இடத்துல கேட்குறார். அப்போது அந்த மந்திரிகளும் மகரிஷிகளும், அங்கே இருக்கிற மந்திரிகளும் மகரிஷிகள்லாம் என்ன, தசரதருடைய மந்திரிகள் மகரிஷிகள்லாம் அதை நல்லது ரொம்ப நல்ல விஷயம், நான் எதிர்பார்த்த விஷயமாச்சே அப்படின்னு கொண்டாடினார்களாம். அவங்களாம் சந்தோஷப்பட்டாங்களாம் வசிஷ்டர் வாமதேவர்லாம். அதுக்கு தானே தவம் கிடக்குறாங்க இங்கே. பிறகு தசரத ஜனகருடைய சீதா விவாகத்தை பார்க்கறதுக்கு அந்த ராமலக்ஷ்மணர்கள், பரத சத்ருக்னர்கள் அந்த மனைவிகளோட அந்த மகாலட்சுமியோட மகாவிஷ்ணுவை பார்க்கத்தானே ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போது அவர்களெலாம் கொண்டாடினார்களாம். பிறகு தசரத ஜனகருடைய மந்திரிகளை பார்த்து
இங்கிருந்து நாளைக்கு தினக்கத்தில் நம்ம புறப்பட்டு வரோம். நீங்கள் ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க. 3 நாளாக இரவும் பகலும் வந்து உடனே சூடாக நம்ம கிளம்பி போனோம்னா உங்களுக்கும் களைப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க. இங்கே உங்களுக்கு எல்லா வசதிகளும் நான் பண்ணி கொடுக்குறேன். தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார் அந்த மந்திரிகளை பார்த்து, உங்களுக்கு எல்லா வசதிகளும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நாளைக்கு நம்ம புறப்படலாம் அப்படின்னு தசரதர் வந்து அந்த மந்திரிகளுக்கு உத்தரவு கொடுக்குறார். இங்கிருந்து நாளை தினத்தில் புறப்பட்டு போவோம் என்றார். அவர்கள் வெகு பிரீதியுடன் உபசரிக்கப்பட்டு அன்றிரவில் அங்கே தங்கினார்கள். ராஜோபச்சாரம் பண்ணுறாராம் ஜனக மகாராஜா, அந்த தசரத சக்கரவர்த்தி ஜனக மகாராஜாவுடைய மந்திரிகளை அப்படி ராஜோபச்சாரத்தோடு கவனிக்கிறாராம். எல்லா சௌக்கியங்களையும் அன்றிரவில் அனுபவித்தரலாம் அவங்கள. அப்போ சர்க்கம் 69 தசரதர் மிதலைக்கு வந்தது. மறுநாள் காலையில் தசரதர் என்ன பண்ணுறார், பந்து மித்ர உபாத்தியாய மந்திரி வர்க்கங்களுடன் புடைசூழ சபையில் வீட்டிலிருந்து சுமந்திரர் யாருன்னா தேரோட்டி, தன்னுடைய மந்திரியாகவும் இருக்கக்கூடியவர் தேரோட்டியாகவும் இருக்கக்கூடியவர் சுமந்திரர். உடனே சுமந்திரரே, நமது பொக்கிஷ தலைவர்கள் வேண்டிய வரையில் ரத்தனங்களையும், ஏன்னா அங்கே தான தர்மங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ராமருக்கு விவாகம் பண்ணுறோன்னா அங்கே தான தர்மங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து ரத்தனங்களையும் தனங்களையும் எடுத்துக்கொண்டு விவாக மகோத்சவத்திற்கு தகுந்த ஏற்பாடுகளுடன் முன்னே போகட்டும். நம்ம பொக்கிஷ தலைவர்கள்லாம் அதில் இந்த செல்வங்கள்லாம் எடுத்துட்டு முன்னாடி போகட்டும். அதே மாதிரி சதுரங்க சைன்யங்களும் ரதம், பல்லக்கு, யானை, குதிரை, ஏன்னா ராணிகள்லாம் வந்து பல்லக்கில் அங்கங்கே போக வேண்டியது இருக்கும். பல்லக்கில் போக வேண்டியதில் பள்ளத்தில் போகணும், ரதத்தில் போக வேண்டியதில் ரதத்தில் போகணும். அதனால் வந்து பல்லக்கெல்லாம் ரதம் எல்லாம் தயாராகட்டும். ரதம், பல்லக்கு, யானை, குதிரை முதலிய வாகனங்களும் என் உத்தரவானவுடன் நான் உத்தரவு பண்ணுறேன் எல்லோரும். ஏன்னா மகான்கள் மகசிஷ்டர் வாமதேவர் இவங்களாம் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கும்போது அப்போ நான் உத்தரவு பண்ணுறேன். உத்தரவு பண்ணும்போது எல்லாம் கிளம்பி வரணும். அவங்களாம் வந்து பல்லக்கில் வருவாங்க, பல்லக்கில் வரட்டும். ரதத்தில் வரவங்க ரதத்தில் வரட்டும். எல்லாம் காவலர்கள்லாம் இது குதிரையில் வரவங்க குதிரையில் வரட்டும். அதனால் எல்லாம் கிளம்பி வரலாம், எல்லாம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாட்டு வண்டியில் வரவங்க என்னென்ன எந்தெந்த வண்டியில் வரவங்களோ எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் உத்தரவு கொடுக்கும்போது எல்லாம் தயாராக ரெடியாக இருக்கட்டும். இதெல்லாம் எல்லாம் சத்தமாக ரெடியாக வச்சுங்க. கிளம்பும்போது நான் சொல்லுவேன், அப்போ எல்லாம் கிளம்பி வந்துடணும் அப்படின்னு தசரதர் உத்தரவிடுறார். உத்தரவுனா புறப்பட தயாராகட்டும். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, கஷ்யபர், தீர்க்காயுள்ள மார்கண்டேயர், காத்தியாயனர் முதலிய மகாத்மாக்கள் எனக்கு சேமம் உண்டாக முன்னே சொல்லட்டும். இந்த மகாத்மாக்களும் எனக்கு முன்னாடி போகட்டும். அவர்கள் பின்னாடி தான், மகான்கள் பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு யார் சொல்கிறது? தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார். சுமந்திரத்தில் சொல்கிறார், என் ரதத்தை சித்தமாய் வைத்திடும். நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ கலைப்படும். அந்த ரதத்துடைய சாரதி யார்? சுமந்திரர் தான். அதனால் தாமசம் செய்ய வேண்டாம். ஜனகருடைய தூதர்கள்லாம் பார்த்தா சீக்கிரப்படுத்துகிறாங்களாம். சுவாமி, நீங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது ரொம்ப லேட்டாகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா நாங்களும் அந்த சீதா விவாகத்தை பார்த்து ஆசைப்பட்றோம் அப்படின்னு மந்திரிகளும் கொஞ்சம் சீக்கிரப்படுத்துகிறாங்களாம். யார்? தசரதரை. சரி, அப்போ சொல்கிறார். அப்போ சுமந்திரத்தில் சொல்கிறார், ஜனகருடைய தூதர்கள்லாம் சீக்கிரப்படுத்துகிறார்கள், சரி அதனால் நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு தசரதர் சுமந்திரத்தில் உத்தரவிடுறார். அப்படியே மகரிஷிகள் முந்தியும், மகரிஷிகளை மகான்கள் பின்னாடி தான் ராஜா போகிறார். அதெல்லாம் நம்ம மகான்களுக்கு பின்னாடி தான் நம்ம போகணும் அப்படின்னு, அவங்க காட்டின வழியில் தான் போகணும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மகரிஷிகள் முந்தியும் தசரதர் நடுவிலும் சைன்யங்கள் பின்னுமாக அயோத்தியிலிருந்து புறப்பட்டு 4 தினங்கள் பிரயாணம் செய்து விதேக தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ அவர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சேனா சைன்யங்களோட பந்து பரிவாரத்தோடு வரணும்னு சொன்னாலே வந்திருக்காங்க. வசிஷ்டர் முன்னிட்டு எல்லா ரிஷிகள்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கேள்விப்பட்ட உடனே தூதர்கள் மூலமாக கேள்விப்பட்டு முன்னாடி போய் அறிவிச்சிட்டாங்க ராஜாகரத்தில். ஜனகர் வந்து பிரியா சேர்ந்து விதேக சேர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அதை கேட்டு ஜனகர் உடனே என்ன பண்ணால் காணிக்கைகளோட நிறைய பரிசு பொருட்களோடு ராஜா வரவேற்கணும், பூர்ண கும்பத்தோடு வரவேற்கணும். வசிஷ்டர் முதலியெல்லாம் வந்தாங்க, பிரம்மரிஷிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே எல்லா உபச்சாரத்தோடு போய் அவங்கள வரவேற்க காணிக்கைகளோடு கிளம்பி போகிறாராம் ஜனக மகாராஜா. முன்னிட்டு ஜனக மகாராஜா காணிக்கைகளுடன் அவரை எதிர்கொண்டு அழைத்து தகுந்தபடி உபசரித்தாராம் தசரத சக்கரவர்த்தியை. வாங்க வாங்க, இன்றைக்கி தான் வர வழி தெரிஞ்சதா, வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பூர்வ சம்பந்தி அவர். ரொம்ப நாளாக நீங்கள் ஆளை காணுமே, ஏன் வரதே இல்லை நம்ம ராஜ்யத்துக்கு? வர வேண்டியது தானே, இது நம்ம நாடு தானே, வர வேண்டியது தானே, இப்போ தான் வர வழி தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வரவேற்கிறார், சந்தோஷப்பட்டார். ரொம்ப நாள் அப்புறம் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் பண்ணிக்கிறார். அப்படி பூரிச்சு போகிறார். தன் பிரதிஜை நிறைவேறி உத்தம குலத்தில் தன் புத்திரிக்கு சம்பந்தம் கிடைத்ததால் பரமானந்தம் அடைந்த அந்த அரசன் யார்? ஜனக மகாராஜா. அப்போ தசரதரை பார்த்து சொல்கிறார், மகாராஜா ஷேமாய் வந்தீர்களா? ஷேமா வந்து சேர்ந்தீங்களா? தாங்கள் இங்கே வரப்பெற்றது என்னுடைய அதிர்ஷ்டவசமே. தங்களுடைய புத்திரர்கள் வீரியத்தால் சம்பாதித்த நிகரற்ற கீர்த்தியை கேட்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். நீங்கள் வந்து கேளுங்களேன், உன் பிள்ளை செய்த காரியத்தை வந்து கேளுங்க, நீங்கள் ரொம்ப ஆனந்தம் அடைவீர்கள். தேவர்களால் சூழப்பட்டு
தேவராஜன் வருவது போல தர்மாத்மாவான வசிஷ்ட பகவானும் மற்ற பிராமணத்துறனும் நான் இருக்கும் இடத்திற்கு வந்தது என் பாக்கியமே. வசிஷ்டர்லாம் பிரம்மரிஷிலாம் இங்கே வந்திருக்காங்க, வசிஷ்டர் வாமதர்லாம் வந்திருக்காங்க. நான் என்ன பாக்கியம் பண்ணேன், அயோத்தியே புரண்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா? இந்த பாக்கியம் சக்கரவர்த்தி என் வீடு தேடி வந்திருக்காருன்னா பாக்கியம் தானே அப்படின்ற. பிராமணத்துறமும் நான் இருக்கும் இடத்திற்கு வந்தது என் பாக்கியமே. வீரசிரேஷ்டர்களும் மகாத்மாக்களுமான ரகுகுலத்தில் எனக்கு சம்பந்தம் கிடைத்ததால் என் புத்திரியின் விவாகத்திற்கு நேரும் இடையூறுகள் எல்லாம் நீங்கிவிட்டது. நீங்களாம் வந்ததுனால எனக்கு நல்ல நேரம் பிறந்துச்சு சாமி. என் புத்திரர்களுக்கு எத்தனையோ இடையூறுகள் வந்தது. சீதை விவாகம் பண்ணுறது, ராஜாக்கள்லாம் வந்து முட்டு கேட்டாங்க, என்னென்னோ சண்டை இருந்தது. யாரும் வந்து வில்ல தூக்கி வளைக்க முடியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லாமல் போயிடுமான்னு நினச்சேன். அந்த இடையூறுகள்லாம் இப்போ நீங்கி போச்சு. உன் பிள்ளை ராமர் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். எங்கள் புத்திர மகான்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரவு, மகாத்மாக்களாக வசிஷ்ட ஜாபாலி போன்ற மகாத்மாக்கள்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு மங்களம் உண்டாச்சு. சக்கரவர்த்தியை நம்ம வீட்டு வாசலில் கால் வச்சிருக்காரு. இதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. அதனால் உங்களுடைய சம்பந்தம் கிடைச்சதுனால தன் புத்திரனுடைய விவாகத்திற்கு நேரும் இடையூறுகளெல்லாம் நீங்கி போய் விட்டன. என் வம்சம் யாவரும் பூஜைக்க தகுந்ததாயிற்று. உங்கள் வீட்டில் சம்பந்தம் வச்சதுனால என் வம்சங்களில் உள்ளவரெல்லாம் பூஜைக்கத்தக்கவர்களாக ஆயிட்டாங்க. விவாக நிச்சயத்தை பற்றின வார்த்தைகளை காலையில் பேசிக்கொள்ளலாம். இன்னும் 3-4 தினங்களில் இந்த யாகம் முடியும். 12 தினங்கள் முன்னாடி சொன்னார்லையே, இப்போ வந்து என்னென்னா காலம் கடந்து போச்சு. ஒரு 4 நாள் அதிகமாகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்குது அந்த யாகம் முடியறதுக்கு. அப்போ யாகம் முடியும். உடனே ரிஷிகளின் அனுமதி பெற்று பிராம விவாகத்தை நடத்துவோம் என்றார். அதனால் கல்யாண விஷயத்தெல்லாம் நாளைக்கு பேசிடலாம், நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுங்க வந்து அப்படின்னு சொல்லி ஜனக மகாராஜா தசரதரை வரவேற்கிறார். அதற்கு தசரதர் வெகு சாதுரியமாய், தர்ம ரகசியத்தை அறிந்தவர்களுக்குள் சிரேஷ்டரே, என் புத்திரர்களின் வீரியத்தால் சந்தோஷம் அடைந்து உமது பெண்களை அவர்களுக்கு விவாகம் செய்து கொடுக்க நிச்சயித்திருப்பதை கேள்விப்பட்டேன். சரி, சத்திரியன் ஆகியால் நான் இதுவரையில் பிறருக்கு கொடுத்தவனே அல்லாமல் தானம் வாங்கினதில்லை. இப்போ நீங்கள் கன்னிகையை தானம் பண்ண போகிறீங்க. நான் இது வரைக்கும் தானம் வாங்கினதில்லை. நான் கொடுத்து தான் இருக்கேன். சத்திரிகள் வந்து கொடுக்கவே தானம் வாங்கக்கூடாது இல்லையா? ஆனால் நான் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேனே தவிர தானம் வாங்கினதில்லை. ஆனால் முதல் முறையே இப்போ நான் தானம் வாங்க போகிறேன். கன்னிகா தானம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, என் பிள்ளைக்கு தானம் கொடுக்க போகிறீங்க. சத்திரியன் ஆகியால் நான் இதுவரையில் பிறருக்கு கொடுத்தவனை அல்லாமல் நான் தானம் வாங்கினதில்லை. அந்த விஷயத்தில் எனக்கு அனுபவமும் இல்லை. ஆனாலும் கொடுப்பவர்களின் சமயத்தை வாங்குகிறவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். தர்மம் தெரிஞ்சவர், சிறந்தவர் தசரதர். ஆனால் இங்கே என்னென்னா, ஏதோ அந்த தர்மத்தை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார், ஒன்றும் தெரியாத மாதிரி. உமது இஷ்டப்படி நடக்க வெறு சித்தமாய் இருக்கிறேன் என்று தர்மத்திற்கு ஒத்து வணக்கமாயும் கீர்த்திகரமாயும் மறுமொழி சொன்னார். அவருடைய புகழுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசுகிறாரு பாருங்க. அதனால தான் தசரதர் 10 திக்குல ரதம் செல்லுது அவருக்கு. அவ்வளோ வினயமாக பேசுகிறாரு பாருங்க. சக்கரவர்த்தி எப்படி பேசுகிறாருன்னா, நீங்கள் தானம் கொடுக்குறவரை நான் தானம் வாங்குபவன், என் பிள்ளைகளுக்கு கன்னிகா தானம் கொடுக்க போகிறீங்க, வாங்குபவன் நான், உங்களை அனுசரித்து தான் நடக்கணும். அதனால் நீங்கள் என்ன கட்டளையிடுங்களோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு தசரதர் சொல்கிறாரு ஜனக மகாராஜா இடத்துல. ஜனக மகாராஜா புல்லரிச்சு போயிட்டாராம், கண்களில் கண்ணீர் வந்துடுச்சான். சக்கரவர்த்தியினுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு சிற்றரசன் நான், சக்கரவர்த்தி இப்படி சொல்ல தகுமா? என்ன சுவாமி இது? அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறார், உங்களது இஷ்டப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று தர்மத்திற்கு ஒத்து வணக்கமாயும் கீர்த்திகரமாயும் மறுமொழி சொன்னாராம். அப்போது உடனே ஜனக மகாராஜா என்ன சிந்திக்கிறார்னா, தன் புத்திரர்களின் வீரியத்தினால என் பெண்களை அடைந்து இஷ்டப்படி என் அனுமதி இல்லாமையே மனம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர் சக்கரவர்த்தி. அப்படி இருந்து கூட இவ்வளவு வினயமாக தன் பதவி, செல்வம், வயசு, கீர்த்தி, என்னோட வயசில் பெரியவர், 60,000 வயசு வாழ்ந்தவர் இவர். அதே சமயம் பதவியில் பார்த்தா சக்கரவர்த்தி பதவி, வயசுலையும் பார்த்தா ரொம்ப உயர்ந்த வயசுடையவர். அப்படிப்பட்ட செல்வத்திலையும் பார்த்தா அந்த ஜனக மகாராஜா என்னுடைய விதேக தேச செல்வத்தை விட பன்மடங்கு செல்வம் அதிகரிக்கக்கூடிய இஷ்வாகு வம்சத்தில் வந்த அயோத்தியாதிபதி. செல்வத்திலையும் பார்த்தா என்னை விட அதிகமான செல்வம் படைத்தவர். அப்படியேப்பட்ட எல்லாத்துலேயும் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர் இதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் என்னிடத்தில் பேசினாரே, இப்படி வினயமாக பேசினாரே, இவ்வளவு வினயமாக தன் பதவி, செல்வம், வயசு, கீர்த்தி முதலியவற்றை லட்சியம் செய்யாமல் என்னிடத்தில் பேசினாரே என்று ஜனகருக்கு அடங்காத ஆச்சரியம் உண்டாயிற்று. கண்களில் கண்ணீர் வந்துச்சு, ரோமம் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாராம். அங்கே வந்திருந்த மகரிஷிகள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அப்படியே ஜனக மகாராஜா மறுபேச்சு எதுவும் பேசாமல் என்னமோ சொல்கிறாரு,
சக்கரவர்த்தி எப்படி சொல்கிறான்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு மௌனமாக ஆயிட்டாராம் ஜனக மகாராஜா. இப்படியேப்பட்டவர் அதான் மகாத்மாக்கள். தசரதி இவ்வளோ வினயமாக பேசுகிறாருங்க. அதனால தான் அவருக்கு வந்து பிதரம் ரோச்சையாமாச அப்படிப்பட்டவருக்கு மகனாக பகவானே அவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட தர்மாத்மாக்கள். அப்போ அங்கே வந்திருந்த மகர்ஷிகள் ஒருவருக்கொருவர் சந்திச்சாங்களாம். அங்கே சதானந்தர், வசிஷ்டர் எல்லாமே வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான், முன்னாடி பழகினவர்கள் தான். ஆனால் ரொம்ப நாள் பொறுத்து சந்திக்கிறாங்க இல்லையா, அளவிலாக வராங்க. அங்கே விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வந்து பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் விஸ்வாமித்திரர் பார்த்து பேசுகிறாரு. அங்கே காத்தியாயனர் எல்லாமே அங்கே மார்கண்டேயர் போன்ற ரிஷிகள்லாம் ஒன்று கூடி குழாவி சந்தோஷப்படுறாங்க. அங்கே அன்றிரவை வெகு சந்தோஷமாய் கழித்தார்கள். தசரதர் ராமலக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திர மகரிஷியும் கண்டு பரமானந்தம் அடைந்து வாரி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தசரத சக்கரவர்த்தி ராமலக்ஷ்மணரில், என் குழந்தைகளை உங்களால் எனக்கு பெருமைடா, என்ன சிவதனுசியம் முடிச்சிட்டியாமே நீ, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எல்லாம் இந்த விஸ்வாமித்திர மகரிஷியால் தானே அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் போய் சேவிக்கிறார். போய் தசரத சக்கரவர்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் உங்களுக்கு புத்திரனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோபிச்சிக்கூடாது, நான் அப்படி உங்களை மறுத்துட்டேன் ஆரம்பத்தில், அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சமாதானம் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னு. நான் என்னமோ என் பிள்ளைகளால் நீங்கள் காப்பாற்றப்படுறதான் நினச்சேன், என் பிள்ளைகளுக்கு உங்களால் சேமம் ஏற்பட்டதே என்று விஸ்வாமித்திரரை கொண்டாடுகிறார் தசரத சக்கரவர்த்தி. அது பிரம்மரிஷி அப்படி மௌனமாக இருக்கார். சரின்னு அது வந்து தன்னை புகழாங்கன்னு மகான்கள்லாம் தன்னை புகழ்ந்தனாலும் தன்னை இழந்தாலும் மௌனமாக இருப்பாங்க, புன்சிரிப்பாக சிரிச்சுட்டு. அதனால் தன்னை புகழ்ந்தாலும் அப்படியே மௌனமாக சிரிச்சுட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர். பரவாயில்லப்பா, ஆஸ்வாசப்படுத்திக்கன்னு சொல்லிட்டு தசரதரையும் அவருடைய சந்தோஷத்தையும் ஆஸ்வாசப்படுத்தி அமைதிப்படுத்தி ராமலக்ஷ்மணரை போய் பாரு அப்படின்னா ராமலக்ஷ்மணரை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். குழந்தைகளா, உங்களால் எனக்கு பெருமைடா அப்படின்னு சந்தோஷப்பட்டார். தாடகை மாரிஷஸ் பார்க்கலாம் வதம் பண்ணிங்களா, எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார். அவரத்துல கொஞ்சம் கொலாவரார் தசரத சக்கரவர்த்தி. அப்புறமா பரமந்தது அதுக்கு பிறகு ஜனகரால் உபசரிக்கப்பட்டு அங்கே வசித்து கொண்டிருந்தார். ஜனகர் யாக காரியங்களை விதிப்படி நடத்தி தன் புத்திரிகள் விவாகத்திற்கு முன்பு நடக்க வேண்டிய அங்குரார்ப்பணம் முதலிய லௌகிக வைதிக காரியங்களில் கவலை செலுத்தினாராம். அப்போ இது வரைக்கும் நம்ம இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். இந்த சந்தோஷமான விஷயத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது சீதா விவாகத்தை அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ராம 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 அருமையான சரித்திரம். இதை படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அவங்க வந்து என்னென்னா காத்தியாயனர், மகரிஷி, வசிஷ்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம கூட அவங்களோட அந்த அயோத்தியவாசிகளோட அந்த விதேக தேசத்தில் ஒருத்தரை நம்ம மாறிட்டோம் பாருங்கள். இந்த கதையை படிக்கும்போது அவங்கள ஒருத்தராக மாறி அதை அனுபவிக்கிறோம் பாருங்கள். வசிஷ்டர் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டார், ராமலக்ஷ்மணர் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க, ஜனக மகாராஜா, தசரதர் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க பாருங்கள். அப்படி அவங்கள அந்த மக்களோட மக்களாக ஒருத்தராக நம்ம மாறிட்டோம் பாருங்கள். இந்த பாக்கியத்தை நம்ம அப்படியே அனுபவிக்கலாம் இந்த கதைகளை படிக்கும்போது. அந்த ரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறதும், ராஜாக்களாகிய ஜனகரும் தசரதரும் அன்போடு ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கொலாவறதும், அவர் ரெண்டு பேரும் வந்து பூரா சம்பந்திகள் உறவுகளால் அவங்க மரியாதை கொடுத்துக்கிறதும், அவங்க வினயமாக பேசிக்கிறதும், அந்த சல்லாபம், ஆஹா அருமை. அப்புறம் தன் பிள்ளைகளை கொஞ்சிறது தசரத சக்கரவர்த்தி, இதெல்லாம் பார்க்குறோம். மக்களும் ஆனந்தம் அடைகிறார்கள். சீதா விவாகம் நடக்க போகிறது. சீதையும் மகிழ்ச்சியில் தலைச்சி நிற்பா இப்போ. ஏன்னா அப்படியேப்பட்ட ராகவன் தனக்கு மணாளனாக வரப்போகிறான் என்று. அப்போது அவளை வந்து கூட ஊர்மிளை இருக்கிறார் தன்னுடைய தங்கை. இனிமேல்ட்டு தான் மாண்டவி சுத்தகீர்த்தி இனிமேல் தான் வரப்போகிறாங்க. அப்போ அங்கே தோழிமார்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட பேசி சீதையை கிண்டல் பண்ணி சந்தோஷப்பட்டுன்னு, பத்தியா இப்போ சீதைக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு அவங்களாம் கொஞ்சம் நிற்பாங்க இல்லையா, சந்தோஷப்பட்டு நிற்பாங்க இல்லையா. இன்னும் பார்க்கலை, மாப்பிள்ளையை பார்க்கலை, ராமலக்ஷ்மணரை பார்க்கலை. ஆனால் அவர் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. தன் கணவன் தான் வந்திருக்கார், நாராயணன் தான் வந்திருக்கான்னு மகாலட்சுமி தெரியாதா. அப்படி அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ராமலக்ஷ்மணனும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பரத சத்ருகளும் இப்போ வந்துட்டாங்க. அண்ணா உனக்கு கல்யாணம் ஆமே அப்படின்னு அவங்களும் பேசி நிற்பாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம அப்படியே தியானம் பண்ணணும், அப்படியே நினச்சி பார்க்கணும். என்ன இப்போ காசா பணமா அப்படியே தியானம் பண்ணி பார்க்கணும். அப்போ பரத சத்ருகளும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா ராமலக்ஷ்மணரில், அண்ணா உனக்கு கல்யாணம் ஆமே, சிவதனுசியம் முடிச்சுட்டே அப்படி விசாரிச்சிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம நினச்சி பாருங்கள், மனசில் எவ்வளோ குதூகலமாக இருக்குது. இந்த கட்டங்கள்லாம் அப்படியே நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்க பாருங்கள். ராம பக்தி தன்னாலே பெருகும் நமக்குள்ளே. இந்த புத்துணர்ச்சி, இந்த குதூகலத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படியே அந்த தியானத்திலேயே நம்ம அப்படியே மனசை தோய விட்டுட்டு அப்போ சீதா கல்யாணத்துக்கு நம்ம சத்தமாகும், நம்ம ரெடி ஆகும். சத்தமாகும்னா ரெடி ஆகணும்னு அர்த்தம். நம்ம அப்புறமா ரெடி ஆகலாம். அடுத்த பகுதியில் நம்ம சீதா விவாகத்தை பார்க்கலாம். ராம 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 இந்த தியானத்திலே நம்ம மனசை நம்ம பொழுது போகலாம். ராம சிந்தனையிலே சீதாராமன் சேர போகிறாங்க. இந்த விவாகத்திலேயே நம்ம மனசை அப்படியே துவைச்சி அந்த தியானத்திலே நம்ம இருப்போம். அடுத்தடுத்த பகுதியில் மேலே உள்ள சீதா விவாகத்தை நாம்
அப்படியே தியானிப்போம். ராம 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 ராம. சேத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. இந்த பகவத் சிந்தனை சத்தியம் பரம் தீமகி தியானத்துக்காக தானே இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கிறது. மகான்களை தியானம் பண்ணுறோம், மகான்களை மகரிஷிகளை தியானம் பண்ணுறோம், மகாத்மாக்களாக ராஜரிஷிகளை தியானம் பண்ணுறோம், தசரத ஜனகர் போன்ற ராஜரிஷிகளை தியானம் பண்ணுறோம், புண்ணியாத்மாக்களாகிய அந்த மக்களை தியானம் பண்ணுறோம், ராமலட்சுமணரை தியானம் பண்ணுறோம், சீதையை ராவணன் சேர்த்து வச்சு பார்க்குறோம். இதை விட வேறு பாக்கியம் என்ன வேணும்? பகவானுடைய அருளை பெற்று விட்டோமே, பகவான் சந்தோஷம் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியுது. அதனால் பாக்கியம், இதெல்லாம் பாக்கியம். புண்ணியம்னு சொல்ல முடியாது, பாக்கியம். புண்ணியம்னா அதில் ஒரு கர்வம் இருக்குது, நான் பண்ண புண்ணியம் தன்னுடைய கர்ம வினையே ஆகிடும். பாக்கியம்ன்றது என்னன்னா அதிர்ஷ்டவசமாக மகனுடைய கிருபையினால் கிடைக்கக்கூடியது. அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாம் அனுபவிப்போம். அதனால் முடிக்கிறதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த கட்டங்கள்லாம் பற்றி பேசும்போது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அடுத்தடுத்த பகுதியில் நம்ம மேலே பார்க்கலாம். சீதா விவாகத்தை சந்தோஷமாக நடத்தலாம் நாம். ராம 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 ராம.